அன்னைக்கு ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வந்ததுக்கே எங்கள் உயிர் போயிடுச்சு. இதே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்திருந்தா அத்தனை பேரும் செத்துருப்பாயா நாங்கள் இந்த ஊரில், எண்ணூரில். எங்களுக்கு நைட்டும் பகலும் நாங்கள் தூங்க போதெல்லாம் இது ஆயிடுமா வெடிச்சிருமா இப்படியே பயத்திலே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த சென்னை சைடு எண்ணூர் சைடில் மூச்சு திணறல் வருது, கண்ணெரிச்சல் வருது மட்டும்தான் தெரியுது. ஆனால் நம்ம ஊரில் நிறைய பெண்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் 30 வயசுலேருந்தே எந்த குழந்தைக்கும் குழந்தை கிடையாது. கேட்டால் கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. 3.5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் நான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு. எந்த ஹாஸ்பிட்டல் போங்க, எண்ணூரில் இருக்க பொண்ணுங்க மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் போராடுறீங்க. எங்கள் அம்மா போராடினாங்க, இப்போ நான் போராடினேன். எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை மூடுறதுக்கு என் சங்கதி போராடவே தேவையில்லை. ஏன்னா யாருக்குமே குழந்தை பிறக்காது, பிறந்தாதானே போராடும். பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இந்த நீர் முட்டையெல்லாம் உருவாக சொல்கிறாங்க. ஏன் வந்து அது உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலால தான் பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பெரிய பிரச்சனைகள். அந்த அக்கா சொன்னாங்க இல்லையா, எங்கள் ஊரை சார்ந்தவங்க அவங்க சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதனால தான் பிசிஓடி. எல்லாருக்குமே பிசிஓடி. இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் சுத்தமாக சரி கிடையாது. 35-40 வயசு ஆனா எல்லா லேடிஸ்க்குமே கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பையில கேன்சர், மார்பக பிரச்சனை, கர்ப்பப்பையில நீர் கட்டி, இதெல்லாம் ஏன் வருது? நாங்க எதனா பாவம் பண்ணிட்டோமோ? ஹாஸ்பிட்டல் போறதுக்காக தான் எண்ணூர்ல நாங்கெல்லாம் பிறந்திருக்கோமா சார்? சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன குழந்தை இருமுது, எப்போ பாரு இருமினே இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனால் மூச்சு பிரச்சனை, ஸ்ப்ரே அடி வாயில். இங்கே 40 வயசில் இருக்க எல்லாருக்குமே பிபி, சுகர் எல்லாமே இருக்குது. சின்ன வயசு குழந்தை, 6 மாதம் குழந்தை நான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகிறேன். 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற குழந்தைக்கு லங்ஸ் வளர்ச்சி இல்லைன்றாங்க. சரியான காற்றை நான் சுவாசிச்சிருந்தா என் குழந்தைக்கு ஏன் சார் லங்ஸ் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும்? சுவாச குழாயில கேன்சர் எண்ணூரை சார்ந்த மக்களுக்கு அதிகமாக வருதுன்றது தான் இங்கே உண்மை. அதுக்கான ஒரு சர்வே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுக்கான ஒரு தீர்வை இங்க இது பண்ண முடியும். பாதிக்கப்பட்ட ஜனங்களை அசிங்கப்படுத்தினாங்களே தவிர என்ன நடந்துச்சுன்னு வந்து கேள்வி கேட்க வரல. வாமிட் எடுத்த அத்தனை பேரும் குடிச்சிட்டு வாமிட் எடுத்ததா அறிக்கை கொடுத்தாங்க. லேடிஸ் குழந்தைங்க கூடமா சார் குடிச்சிட்டு வாமிட் எடுக்கும்? எதுக்காக எங்களுக்கு நசுக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு சொல்றாங்க. எதுக்காக? கார்பரேட் கம்பெனிகள் மட்டும்தான் இந்த அரசாங்கம் இருக்கலாம். அப்ப எங்களை எதுக்காக இங்க வாழ விடுறாங்க? அனுப்பிடலாமே. சாகிறதுக்காக நாங்க இருக்கிறனாக்க போராடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்க. இந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்து ஒரு கவர்மெண்ட் தான் வந்து அறிவிச்சு இது பண்ணணும். ஆனா இங்க மக்களே நாங்க கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தினா இருக்கோம். எல்லாரோட ஒத்துழைப்பும் பேசும்போது இந்த பப்ளிக் ஹியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முதன்மையான இலக்கு பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத முதல்ல கொண்டு போய் சேர்க்கிறது. பெண்கள் ஒரு சொத்து பேசி தேவை இருக்கு. நான் ஆண்கள் பேசலாம். எண்ணூர் மக்கள் குழு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொடிய எண்ணூருடைய கொடிய அந்த சூழ்நிலை, இயல்பான இந்த சூழ்நிலையை எடுத்து சொல்வதற்காக இந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இங்கே நடைபெற்றிருக்கு. இதுக்கு வருகை புரிந்திருக்க எல்லாரையும் ஆல்ரெடி வரவேற்கிறாங்க. இருந்தாலும் மனசகை எங்களுக்காக எங்கள் குரலை பதிவு செய்வதற்காக எங்கள் வழிகளையும் வேதனைகளையும் எங்களுடைய இன்னல்களையும் பதிவு செய்து அதை மற்ற மக்கள் மன்றத்திலும் அரசாங்கத்திற்கும் தெரிவிப்பதற்காக எங்களுக்காக இங்கு வருகை புரிந்திருக்க எல்லாத்துக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த சபைக்கு மக்கள் நலன் கொண்டு எங்களோட கருத்துக்களை நாங்கள் சொல்லணும். அதற்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன், நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ எண்ணூருடைய சூழ்நிலையை பற்றி 3 நிமிஷத்துல சொன்னாங்க. இது 3 நிமிஷத்துல சொல்லக்கூடியது இல்லைனாலும் எனக்கு அடுத்து என்னுடைய மற்ற சகோதரிகள் இதை தொடர்ந்து எடுத்து வைப்பாங்கன்ற இதுல நான் 3 நிமிஷத்துல சொல்லிக்கிறேன். என் ஊர் அழகான ஊர். ஒரு காலத்துல அழகிய சூழ்நிலைகளை கொண்ட, நீர்நிலைகளை கொண்ட, பறவைகள் சரணாலயமாக இருந்த மிக பெரும் சதுப்பு நிலங்களை கொண்ட பெரிய உப்பளம், இப்படி எக்ஸட்ரா நிறைய நாங்க அடிக்கிட்டே போனோம். அப்படி ஒரு அழகான ஊருக்கு சொந்தக்காரர்களாக நாங்க. பெரிய இயற்கை பேரிடர்கள் வந்த போது கூட எண்ணூர் அந்த அளவுக்கு பாதிக்கப்படல. எண்ணூர் பாதுகாக்கப்பட்டது இயற்கை வளங்களால. ஆனா எங்களுக்கு பெரிய சோதனையே இந்த செயற்கை பேரிடர்கள் தான். இந்த செயற்கை பேரிடர்கள்னு சொன்ன
இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த இந்த மிக்ஜாம் புயலை பயன்படுத்தி வெளியேறிய இல்லை வெளியேற்றப்பட்ட கச்சா எண்ணெய் கழிவு சிபிஎஸ்சிஎல்லுடைய அந்த இதில் நிறுவனத்தால் வெளியேற்றப்பட்ட கச்சா எண்ணெய் கழிவால் ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அதனால் வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல், சுகாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிம்மதி இழந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி நாங்கள் மீள முடியாத ஒரு துயரத்தில் இருக்கும்போது தான் இப்போ அடுத்த ஒரு பேரிடி எங்களுக்கு விழுந்துச்சு. என்ன பேரிடினா, இந்த கோரமண்டல்லேருந்து வெளியான அந்த அமோனியா விஷ வாயு, அந்த தாக்கத்தை நினச்சாலே இப்போ கூட எங்களுக்கெல்லாம் பதறுது. எதை செய்கிறது, எதை எடுக்கிறது அப்படின்ற ஒரு பதற்றத்தில் அன்னைக்கு நைட்டு நள்ளிரவு நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தோழராக இருக்கட்டும், வெளியூர்கள்லேருந்து வெளி இடங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் தோழியர்களாக இருக்கட்டும், இங்கே வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டுங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 12 மணி அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் குழந்தைங்களை பிடிக்கிறதா, எங்கள் உடைமைகளை எடுக்கிறதா, எங்கள் உயிர்களை எப்படி காப்பாற்றுவது, எங்களோட இலக்கு என்ன, எதை நோக்கி நாங்கள் ஓடணும், எங்கே போனால் எங்களை காப்பாற்றிக்கலாம், இந்த பயத்துலேயும் அச்சத்துலேயும் நாங்கள் பசங்களை கையில் பிடிச்சிக்கிட்டு திசை தெரியாத ஓடின ஒரு இரவு. அது உண்மையாலுமே எங்களுடைய எண்ணூர் மக்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு எழுத்துக்களால் கருப்பு தினமாக பதியப்பட வேண்டிய ஒரு இரவாக அன்னைக்கு இரவு அமைஞ்சதை அதை அனுபவிச்சவங்க அவங்க முன்னாடி பேசும்போது சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு பேரிடர், செயற்கை பேரிடர். இயற்கையாக வந்தால் அது வேற விஷயம். ஒரு செயற்கையாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அந்த பேரிடரால். இப்படி நாங்கள் தினம் தினம் இப்போவும் அதுக்கான போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கோம். தினம் தினம் இங்கே இந்த விஷ வாயுக்களை சுவாசித்து நாங்கள் செத்து மடிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு மக்கள் இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு வெளியேற்றப்பட்ட அந்த அமோனியா கேஸு கொஞ்சம் அது நீரில் வெளியாகி அது கரைஞ்சி அதோட இதை பாதிப்பு குறைஞ்சி அது வெளியே வந்ததே அந்த அளவுக்கு எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா, அடுத்த நாள் பார்த்துருக்கலாம் மீன்கள் எல்லாம் கொத்து கொத்தாக செத்து அந்த கடலில் மிதக்கக்கூடிய வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த கேஸ் அதே வெளியே வந்திருந்துதான் நிலத்தில் கசிஞ்சிருந்தா அன்னைக்கு அந்த மீன்கள் செத்து மிதந்த மாதிரி மனிதர்கள் செத்து நாங்கள் அங்கே மடிஞ்சிருப்போம் கொத்து கொத்தா. அடுத்து ஒரு போபாலாகவே இந்த எண்ணூர் மாறி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சு அப்பாடான்னு ஏதோ இங்கே உட்காந்துட்ருக்கோம். இனியும் அந்த மாதிரி ஒரு ஆபத்துகளையும் இனியும் அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையும் நாங்கள் சந்திக்கக்கூடாது. ஏதோ ஒரு காலத்தில் இங்கே அனுமதிச்சிட்டோம், இப்போ அங்கங்கே ஆலைகள் உருவாகிடுச்சு. ஆனால் இனியும் இந்த மாதிரி ஒன்று எங்களுடைய சந்ததிகளுக்கு நாங்கள் கடத்த விட மாட்டோம், கூடாது. அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு போராட்டங்களையும் இதையும் நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்காக இங்கே எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் கேட்பதற்காக இங்கே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஜட்ஜையாவாக இருக்கட்டும், மற்ற சோஷியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கட்டும், எங்களுடைய இந்த பிரச்சனையை நீங்கள் மக்கள் மன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் முக்கியமாக கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுடைய நாங்கள் இழந்ததெல்லாம் போதும், இனியும் இழக்கிறதுக்கு எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. எல்லா மக்களும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் நசுக்கப்பட்டு எங்களுடைய வளங்கள், மனித வளங்கள் இங்கே நசுக்கப்பட்டு மற்ற பக்கம் இருக்கக்கூடிய சென்னையோட இந்த வட சென்னை இந்த பக்கம் எண்ணூர் நசுக்கப்பட்டு மற்றவர்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா இது எந்த நியாயம்? நீதியரசர் முன்னாடி நான் கேட்குறேன், இது ஒரு நியாயமே இல்லாத ஒன்று. ஒரு பக்கம் ஒரு கோடியில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கோம். தினம் தினம் எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஆயுள்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூசுகளாலும் துகள்களாலும் எங்களுடைய லங்ஸ் ஒவ்வொரு நாளும் துடிச்சு அடங்கிட்டு இருக்கு. மூச்சு திணறிக்கிட்டு இருக்கோம். முட்டுதையா, எங்களால் தாங்க முடியல. எங்களுடைய இந்த வேதனையை கொஞ்சமாவது நீங்கள் ஃபீல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம். இதை உணர்ந்து இதை கொண்டு போய் மற்றவர்களுக்கும் உணர செய்யுங்க. எங்களுக்காக ஒரு நியாயம் கிடைப்பதற்காக, எங்களுடைய மக்களுக்கான இந்த இழப்புகளை சீர் செய்வதற்காக, நியாயத்துக்காக நீங்களும் போராடுவீங்க, எங்கள் கூட கைகோப்பீங்கன்ற ஒரு உளமார்ந்த ஒரு நல்ல அழுத்தமான ஒரு எண்ணங்களோடு உங்ககிட்ட நான் என்னுடைய இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். எங்களுக்காக வருகை புரிந்து எங்களுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்டதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து ஒத்துழைப்பு தாருங்கள். அடுத்ததாக நெடுகுப்பதி சார்ந்த குப்புலட்சுமி அக்கா வேலைகள். ஆயில் கழிவு எங்களுக்கு நாங்கள் பாதிச்சு இருக்கும்போது 10 நாளுக்குள்ளே ஆகல ஐயா. அதுக்குள்ளே இங்கே கோரமண்டல் கம்பெனியோட எங்களோட அந்த விஷவாயு தாக்கி
நாங்கள் இரவு 12 மணி நைட்டில் நாங்கள் எல்லா பிள்ளைகள் எல்லாம் ஓடி நாங்கள் அழைச்சி கொண்டு எங்கே போகிறதுன்னு தெரியாத திக்கு தசை தெரியாத நாங்கள் எல்லாம் அப்படியே நின்று கொண்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு எங்களுக்கு புரியவே இல்லை, எந்த வகையில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு எங்கே தூக்கிட்டு போகணுன்ற ஒரு உணர முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு. அப்போ நாங்கள் இப்போ புயலாகட்டும் அதிலெல்லாம் நாங்கள் மீண்டு வந்துடும். இப்போ இந்த ஆயில் கழிவு வந்தது, அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்தோம். மீண்டு வரும்போது இந்த கோரமண்டல் கம்பெனியோட விஷவாயு எங்களை தாக்கும்போது நாங்கள் எப்படி மீண்டு வர முடியும் எங்களால்? அந்த விஷவாயு எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் வாசனையை நாங்கள் எடுக்கும்போதே எங்களுக்கு மயக்கம், எங்களுக்கு இது ஓட முடியல எங்களால். 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, எல்லா குழந்தைங்களையும் தூக்கிட்டு நாங்கள் எந்த பக்கம் போகுதுன்னு ஒரு முடிவே தெரியாத நிலைமையில் இருக்கோம் சார். நாங்கள் இந்த இடத்துக்கு நாங்கள் திருமணம் ஆகி நான் வரும்போது 1988 வந்தேன். அப்போல்லாம் நல்ல ஒரு இதுவாக பூங்காவனமாக இருந்தது எங்கள் ஊர். பூங்காவனமாக இந்த ஊரில் நான் மெட்ராஸ் வரும்போது ஐயோ காட்டில் அப்போ பார்த்தேன் நான், இந்த காட்டில் கொடுத்தாலும் நம்ம பூங்காவனமாக இருக்குதுன்ற ஒரு எண்ணம் சந்தோஷத்தில் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக நான் கல்யாணம் ஆகி வரும்போது அப்போது அந்த கோரமண்டல் கம்பெனியில் சின்ன ஒரு கூண்டு மாதிரி கட்டி தான் ஐயா அந்த இதுவை தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் போது தான் ஐயா இந்த கூண்டு பெருசாக்குனாங்க. அப்போ கப்பல் மூலியமாக இருந்து வந்த விஷவாயு அங்கே தண்ணியில் இறக்கி எங்களுக்கு அப்போ கூட எங்களோட நிர்வாகிங்கெல்லாம் போய் கேட்டிருக்காங்க. எங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் அது தெரியப்படுத்தி இருந்தால் நாங்கள் அப்போ போராடி இருப்போம். அப்போ எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார். நிர்வாகிங்க நம்ம நம்மளோட ஊர் மக்கள்லாம் போயிருக்காங்க, அவங்க அதெல்லாம் இது பண்ணுவாங்கன்ற இதுவில் நாங்கள் பெண்கள் போராடி இருந்தால் அன்னைக்கு அந்த விஷக்கூண்டு பெருசாக கட்டியிருக்க மாட்டாங்க, அந்த சின்ன கூண்டோட முடிச்சிருக்கோம். எங்களுக்கு இன்றைக்கி பெருசாக அந்த விஷக்கூண்டை பெருசாக கட்டிட்டு கப்பல் மூலயமா அவங்க இறக்கி இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த விஷவாயு குழாய் வெடிச்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வெடிச்சுதா அது எங்களுக்கு தெரியுது. நாங்கள் அந்த 12 மணி நேரத்தில் குழந்தைங்கள தூக்கி நாங்களாம் வாழ்ந்துட்டோம் சார். நாங்களாம் முடிச்சு, எங்கள் காலம் முடிச்சு. இந்த காலத்தில் இன்னும் எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், எங்கள் குழந்தை வாழ்நாள் எங்கள் சரித்திரம் வாழ வேண்டிய இடம் சார் இது. இந்த இடத்தையே மாசுபடிச்சு எங்களுக்கு விஷவாயுவை விட்டு எங்களை அனைத்து பேரையும் விஷத்தால் சாகடிக்கிற கம்பெனி எங்களுக்கு தேவையே கிடையாது ஐயா. எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏன்னா நாங்கள் வாழ்ந்த காலமெல்லாம் போதும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் வாழணும். இனிமேல் நோய் இல்லை ஐயா. இந்த நோயால் நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் ஐயா. இங்கே அதே கம்பெனி, அந்த கோரமண்டல் கம்பெனி கோரமண்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த கோரமண்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு நோய் நம்மளுக்கு மூச்சு எனக்கு கூட வந்துருக்குது ஐயா, மூச்சு திணறல் வந்துருக்குது. அப்போ எங்களுக்கு கார்டு கொடுத்தாங்க, அம்மா நீங்கள் கோரமண்டல் கம்பெனியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கம்மா, அங்கே நீங்கள் பார்த்துக்குங்கம்மா. நாங்கள் போனோம் ஐயா, போய் பார்க்குறோம். அங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு 2 வருஷமாக பார்த்துன்னு இருந்தோம். அதிகமாக அங்கே போய் எங்களால் எங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை. அவங்க கொடுக்குற இந்த புகை வச்சு அனுப்பிச்சிடுவாங்க, அவ்வளோதான். அவங்க மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தானே ஐயா அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கீங்க. இங்கே இவங்களுக்கு நோய் வரும், இவங்களுக்கு பாதிக்கப்படும், இவங்கள எல்லாமே பாதிக்கப்படும் சொல்லி தான் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கீங்களாங்க? சொல்லுங்கள். அதுக்கு எங்களுக்கு அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி மக்கள்லாம் வருவாங்க, நம்ம இதை வச்சு சரிப்படுத்திடலான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்கீங்க. இங்கே நான் கூட எத்தனை முறை போயிருக்கேன், எனக்கு போதிய அந்த ஆக்சிஜன் கிடைக்கலையா, ஆனால் நான் வெளியே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். எனக்கு இப்போ கூட எனக்கு இந்த மூச்சு இந்த கோரமண்டல் கம்பெனியில் இந்த உயரம் தயாரித்து அந்த புகை விடும்போதோ எனக்கு மூச்சு திணறல் வரும் ஐயா. அப்போல்லாம் நான் மாத்திரை சாப்பிடுவேன். நான் அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் இங்கே தள்ளப்பட்டிருக்கோம் ஐயா. நாங்கள் எண்ணூறுன்னும் போது எண்ணூறுன்னும் போது அந்த எண்ணூரில் எவ்வளோ பெரிய ஊர் தெரியுமா ஐயா? இது மீன் வளம், எறா வளம், நண்டு எல்லாமே எல்லாம் உற்பத்தி அதிகமாக ஆகிற இடம் ஐயா. இது இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. கடலோர பகுதியில் எல்லா மீனும் அழிஞ்சு போயிடுது. நாங்கள் எப்படி அந்த கடலில் நாங்கள் மீன் கடல் தொழில் பண்ணுறோங்க ஐயா. நாங்கள் இந்த கடலில் போய் நான் அந்த கடல் தொழில் பண்ணி அந்த மீனை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க, நான் எடுத்துன்னு போய் விற்றுருக்கேன் ஐயா. இன்றைக்கி 10 கிலோ ஒரு இந்த ஆயில் வந்ததுலேருந்து ஐயா நான் இன்னும் அந்த மீன் கடலுக்கும் போகலை, மீனும் எடுத்துகிட்டு போய் விற்க முடியாது. அப்போ நாங்கள் எப்படி ஐயா இந்த மீன் எப்படி சாப்பிடுவோம்? நாங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அந்த மீனை எடுத்துகிட்டு நாங்கள் விற்று 100 200 விற்று தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். வேலை இல்லை, படிச்சிருக்குங்க, வேலை இல்லை பிள்ளைங்களுக்கு, எல்லாம் வேலை இல்லை, கான்ட்ராக்ட் வேலைக்கு போனால் வேலை இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ஐயா மீண்டு வர முடியும்? நாங்கள் எங்களுக்கு இந்த கோரமண்டல் கம்பெனியால் அன்றைக்கி 1 நிமிஷம், அந்த 1 நிமிஷம் ஐயா 2 நிமிஷம் வந்ததுக்கே எங்கள் உயிர் போயிடுச்சு. இதே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்திருந்தா அத்தனை பேரும் செத்துருக்கோம் ஐயா. நாங்கள் இந்த ஊரில் எண்ணூர் கிராமம் அத்தனையும் அழிஞ்சு போயிருக்கோம் ஐயா. நாங்கள்
அழிஞ்சு போயிருக்கோம். எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வந்திருந்தா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கே இப்படி என்ன அதை மாதிரி இருந்த ஐயா, எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரணும் ஐயா. இதுக்கு எங்களுக்கு பெண்கள்லாம் சேர்ந்து நாங்கள் உங்கள் கையில் கோரிக்கை வச்சுருக்கோம். அந்த கோரிக்கைக்கு எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வரணும்னு நான் கேட்டு வணங்கி கொள்கிறேன் ஐயா. மோனிஷா பெரியகுப்பம். இது அமோனியா கசிவுன்றது டிசம்பர் 26 அன்னைக்கு நடந்தது மட்டும் இல்லை ஐயா. இந்த கம்பெனிலேருந்து வெளிவிடுற புகையால் அந்த புகையில் சல்ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே சில்வர் மெட்டல் வந்து கருப்பாகுது. மெட்டல் ஏன் சில்வர் மெட்டல் ஏன் கருப்பாகுதுன்னா சல்ஃபேட் மூலம் ஆக்சிடேஷன் அடைஞ்சு அது கருப்பாகுது. சாதாரண மெட்டல், அந்த ஹார்ட் மெட்டல் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் ஆக்சிடேஷன் ஆகுது. ரெண்டு நாள் வெளியே இருந்து யாராச்சும் வந்தால் அந்த மெட்டல் ஆக்சிடேஷன் ஆகுது. நாங்கள் சுவாசிக்கிற காற்று உள்ளே போய் இன்டர்னல் பார்ட்ஸ் என்ன ஆகுறது, லங்ஸ் தான் வந்து ஆக்சிஜனை வந்து பிளட் செல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த லங்ஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும். இங்கே 40 வயசில் இருக்க எல்லாருக்குமே பிபி சுகர் எல்லாமே இருக்குது. சின்ன வயசு குழந்தை, 6 மாதம் குழந்தை நான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போகிறேன். 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்ற குழந்தைக்கு லங்ஸ் வளர்ச்சி இல்லைன்றாங்க. சரியான காற்றை நான் சுவாசிச்சிருந்தா என் குழந்தைக்கு ஏன் சார் லங்ஸ் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும்? அது இல்லாமல் இங்கே பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே நெபுலைசர் யூஸ் பண்ணுற பழக்கம். சளி பிடிச்சா எல்லாருமே நெபுலைசர் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு மேண்டட்டரியாக ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஊர்? எண்ணூர். அப்போ அங்கே வந்து மூச்சு வாங்க, எல்லாருக்கும் சளி பிடிக்கும், எல்லாருக்கும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது. இது ஒரு விஷயம். இது வந்து ரெகுலராக வந்து நடக்கிறது. இப்போ அமோனியா கொலா வந்து வெடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து கம்பெனிலேருந்து பம்ப் பண்ணி அனுப்புகிற போது லோ ப்ரெஷரில் அனுப்பி, அந்த லோ ப்ரெஷரில் தான் அனுப்புவாங்க. இப்போ கப்பல்லேருந்து வரும்போது அதை ஹை ப்ரெஷரில் பம்ப் பண்ணுவாங்க. லோ ப்ரெஷரில் வந்த அமோனியாவே வந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு அந்த பைப்பில். அப்போ அந்த பைப்பில் மால் ஃபங்க்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் பீரியாடிக்கலாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தா அது வந்து அந்த பிளாஸ்ட்டு நடந்திருக்காது. சரி, ஹியூமன் எரரால் மால் ஃபங்க்ஷன் நடந்துடுச்சு சார். ஹியூமன் எரரால் மால் ஃபங்க்ஷன் நடந்துடுச்சு, இல்லை மெஷின் எரரால் மால் ஃபங்க்ஷன் நடந்துடுச்சு. எமர்ஜென்சி அலாரம் அந்த டைமில் ஏன் வேலை செய்யலை? அப்போ எமர்ஜென்சி அலாரம் ஒரு கம்பெனியில் மால் ஃபங்க்ஷன்னா 1.5 லட்சம் பேர் அதை சுற்றி இருக்காங்க. அப்போ எங்களோட வாழ்க்கை வந்து அவங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் அப்போ அலர்ட் பண்ணியிருந்து அத்தனை மக்களையும் நீங்கள் வெளியேற்றி இருந்திருந்தா அந்த பேனிக் சிச்சுவேஷன் வந்திருக்காது. நீங்கள் மட்டும் கம்பெனியில் இருந்தவங்க மட்டும் வெளியே போயிட்டீங்க. ஒன்று நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்கணும். அந்த டைமில் அந்த ஆம்புலன்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணல. ஆம்புலன்ஸ் வந்து ரோந்து பணியில் இருந்த போலீஸ் தான் வந்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல போயிட்டாங்க. இன்னும் கம்பெனி சார்பாக எதுவும் வந்து சொல்ல. அப்புறம் இந்த மண்ணில் நம்ம இருக்கிறது எதுக்கு? மண், நீர், இது 3 வளத்துக்காக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். இந்த மண்ணில் செடி வச்சா அந்த செடி வளராது, பூ பூக்காது, காய் காய்க்காது. நான் குடிக்கிற தண்ணியோட pH லெவல் ரொம்ப கம்மி. இப்போ நான் இருக்கும்போது இந்த நிலமை, என் பிள்ளைங்க வளரும் போது இந்த இடத்துல என்ன நிலைமையாக இருக்கும்? இப்போ இந்த நிலைமை சரி, நான் ஒரு 20 வருஷம் கழித்து என் பிள்ளைங்க வளருது, அப்போ இங்கே என்ன நிலைமையாக இருக்கும்? இப்போ நீங்கள் அமோனியா லீக் பண்ணி கடலில் இருக்க வளத்தை அழிச்சிட்டீங்க. கடல் வந்து தரைக்கடல், நடுக்கடல், ஆழ்கடல் சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. தரைக்கடலில் இருக்க மீன் வளம் அழிஞ்சிடுச்சு. அப்போ அந்த கடலோட ஈகோசிஸ்டம் வந்து இங்கே பேலன்ஸாக இல்லை. அப்போ நடுக்கடலில் இருக்க மீன் வந்து தரைக்கடலில் இருக்கிறத சாப்பிட்டு தான் வாழும். இப்போ இந்த ஈகோசிஸ்டமே போயிடுச்சு. அப்போ மீனவர்களுக்கான வாழ்வாதாரம் இங்கே பாதிக்கப்பட்டு இருக்கு. இப்போ எல்லா இடமே கடலை தான் வந்து ஒரு குப்பை தொட்டியாக பார்த்து எல்லா கழிவுகளையும் நம்ம கடலில் தான் கொட்டுறோம். அப்போ கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழ்கிற மீனவர்கள் நாங்கள். இங்கே கடல்ல இருந்து அகற்றப்பட்டா நாங்கள் போய் விவசாயம் பண்ண முடியாது. எங்களுக்கு கடல் வந்து சொந்தமானது. நாங்கள் அந்த கடவுளை வந்து தெய்வமாக பார்க்குறோம். ஜாதி மத பேத வேறுபாடு எதுவுமே இல்லாமல் கடல் தான் எங்களுக்கு தெய்வம். அந்த அமோனியா வந்து சீக்கிரம் டைல்யூட் ஆகிற ஒரு லிக்விட் என்னென்னா வாட்டர் தான் வந்து அது சீக்கிரமாக டைல்யூட் ஆகும். அந்த லிக்விடில் டைல்யூட் ஆகி இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் அமோனியாவோட கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கு. அதுவே அந்த பைப் வந்து வாட்டரில் சொல்யூபிள் ஆகாமல் லேண்டில் ஆயிருந்தா அப்போ அந்த கான்சன்ட்ரேஷனோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு தக்க மெரைன் பயாலஜிஸ்ட்டை வச்சு கடலை நீங்கள் சோதனை பண்ணால் தெரியும்
அங்கே எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டு இருக்குன்னு. அது மாதிரி ஒரு லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு லங்ஸ் நீங்கள் பரிசோதனை செஞ்சால் தெரியும் அவங்க லங்ஸில் எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு. சாயில் டெஸ்ட்டு எடுத்து பார்க்கணும், ஏர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், வாட்டர் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். இவ்வளோ ஆனால் எல்லாருக்குமே பொதுப்படையாக தெரியுது இந்த இடம் வந்து இவ்வளோ பொல்யூட் ஆயிருக்குன்னு. ஆனால் யாருமே பேச முன் வரல. ஒரு நகை கடைக்கு போனால் வெள்ளி எடுத்துகிட்டு போய் மாற்ற போனால் 800 அப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியுது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்கிறாங்க 800 பொல்யூஷன் இப்படி தான் இருக்கும்னு தெரியுது. ஆனால் யாருமே அதுக்கான முடிவை யாருமே சொல்லலை. அடுத்ததாக எஸ்எம் நகர் பகுதியை சார்ந்த குஜராத்தி அவர்கள். அதாவது இப்போ இன்சிடென்ட் நடந்திருக்கிறது இதுக்கு சவுத்தில், இண்டஸ்ட்ரி சவுத்தில். இந்த ஊர் வந்து இண்டஸ்ட்ரி நார்த்தில் இருக்குது. காற்று இந்த பக்கம் திரும்பி இருந்துச்சுன்னா முதல்ல பாதிக்கப்படுறவங்க இது வரணும். இந்த எண்ணூர் பகுதியை சேர்ந்த சத்தியவானமுத்து நகர் ஒரு பகுதியில் நாங்கள் வசிச்சுன்னு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 45 வருஷமாக நான் இந்த ஏரியாவில் இருக்கோம். ஆனால் அது அந்த 45 வருஷமாகவே அந்த கோரமண்டல் கம்பெனிலேருந்து புகை விடுவாங்க. அதை காற்றை சுவாச்சின்னு தான் இருக்கிறோம். அது பக்கத்தில் ஒரு கம்பெனி கொத்தாரி, அங்கே வந்து உரம் தயாரிச்சுருந்தாங்க. அந்த கம்பெனி இப்போ சேர்த்து அந்த கோரமண்டல் கம்பெனி வாங்கிட்டாங்க. இப்போ 2 கம்பெனி அவங்க தான் நடத்தின்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மழை பெய்யும் போது அவங்க விட அந்த புகை அதெல்லாம் வந்து மாசுபடைஞ்சு எங்கள் ஏரியாவில் தண்ணியே இருக்காது. அந்த மோட்ரு தண்ணி எடுக்கும் போது அந்த தண்ணியில் வந்து அது ஊறி அந்த தண்ணி வந்து நாங்கள் குடிக்கும் போது அந்த பல் எங்கள் ஏரியாவில் இன்னும் நிறைய பேருக்கு அந்த பல் கரையாக தான் இருக்குது. எங்கள் பல் கொட்டி போயிருக்கு நிறைய பேருக்கு. அந்த பல் கரையாக நாங்களாம் வந்து ஒரு 5 வயசு இருக்கும்போது அந்த ஊரில் வந்ததுனால எங்கள் பல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. 5 வயசு குழந்தையா இருக்கும்போது நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தோம். ஆனால் இதே ஊரில் பிறந்த குழந்தைங்க அத்தனை பேருக்குமே பல் வந்து ஒரு மாதிரி ப்ரௌனாக ஆகி பல் கொட்டியிருக்கு. இன்னமும் இருக்காங்க நிறைய பேர். அதை போயிட்டு பாலிஷ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு கால் கோணலாக இருக்குது. நிறைய பேருக்கு கை கால் விழுந்து நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் இன்னமும் ஏரியாவில் இருக்காங்க. அதே மாதிரி அன்றைக்கி அந்த விஷவாயு வர அன்றைக்கி எங்கள் ஏரியாவிலே அந்த புகை வந்திருக்கு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் தூங்கினால எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொன்ன பிறகு நாங்களாம் வெளியே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்தது எங்களுக்கும். நாங்களும் எல்லோரும் வந்து எல்லாம் ஓடுறதுனால எல்லாம் நாங்களும் கொடுத்து வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஓடி போயிட்டு அத்திப்பட்டுக்கிட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற நிர்வாகிங்க எல்லோரும் வந்துருங்க, இப்போ நாங்கள் பேசியிருக்கோம், அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணிட்டாங்க, நீங்கள் வாங்க, இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்கேன் நான் வாங்கின பிறகு தான் நாங்கள் வந்தோம். அதே போல் அன்றைக்கி நாங்கள் ஒரு 5000 பேர்கிட்ட அந்த கோரமண்டல் கம்பெனி வாசலில் நின்று போராட்டம் நடத்தணும். ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் பாதிப்படைஞ்சோம். இதே போல் நாங்கள் இவ்வளோ நாள் பாதிப்படைஞ்சு தான் இருக்கோம். ஆனால் 5000 பேர் மேலே கேஸ் போடாமல் எங்கள் தோழர்கள் 18 பேர் மேலே மட்டும் கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நீங்கள் கேஸ் போட்டிருந்தா அந்த இருக்கிற 5000 பேர் மேலே போடுங்க, தைரியம் இருந்தால். ஏன் அந்த 18 பேர் மேலே போட்டீங்க? எங்களுக்காக அவங்க போராட்டத்துக்காக மைக்கை பிடிச்சி பேசினாங்க. அப்போ அந்த மைக்கை பிடிச்சி பேசின 18 பேர் மேலே மட்டும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் 5000 பேர் மேலே போடுங்க? எங்கள் ஏரியாவில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் மேலே போடுங்க. ஏன் அப்படி குறிப்பிட்டு அந்த 18 பேருங்க எனக்கு ஒரு சில பேர் தான் தெரியுது, மற்ற பேர் தெரியல. அந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்புக்காக நாங்கள் வந்து ரோடை மறியல் பண்ணோம். நீங்கள் எதுக்கு கேட்காத போல நீங்கள் பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் நடத்துறீங்க அந்த போராட்டத்துன்னு கேட்டால் எங்கள் உயிர் அதே போல் உங்கள் ஏரியாவில் வந்து அந்த மாதிரி நடந்தால் நீங்கள் கம்மி இருப்பீங்களா சொல்லுங்கள். அதனால் எங்கள் பாதிப்படைஞ்சவங்க நாங்கள் அத்தனை பேரும் மொத்தமாக போய் நாங்கள் போராட்டம் நடத்தணும். நீங்கள் வந்து 45 வருஷமாக நாங்கள் லைட்டாக அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு 26ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு இது வரைக்கும் நாங்கள் அனுபவிக்காத ஒரு விஷவாயுவை வந்து நீங்கள் விட்டுருக்கீங்க. அது எப்படி வந்தது எனக்கு தெரியல. நீங்கள் பண்ண தப்பா இல்லை அதுவே வந்துச்சான்னு தெரியல. ஆனால் நீங்கள் பண்ண தப்புக்கு எதுக்காக எங்களுக்கு ஒரு நாங்கள் போராடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். இனிமேல் விட மாட்டோம், இதை மாதிரி பண்ணுறோம், அப்படி இப்படி ஏதாவது சொல்லுங்கள். அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட பணம் இருக்குன்றதுனால நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிடுவீங்களா? அது மாதிரி பண்ணியிருக்கீங்க. இப்போ கேஸ் போடுறதா தான் எல்லாரும் மேலே போடுங்க. அது நான் குறிப்பிட்டு 18 நபர் மேலே போட்டிருக்கீங்க. எங்கள் எவ்வளோ ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கோம். அதனால் எங்களுக்கு இது தொடர்ந்து நாங்கள் போராடி தான் இருப்போம். இது 18 பேர் மேலே 18,000 பேர் மேலே நீங்கள் போட்டாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். இதுக்கு எங்களுக்கு முடிவு தேர வரைக்கும் போராடிட்டே இருப்போம். நன்றி அனைவருக்கும்.
உலகத்திலேயே ரொம்ப பொல்யூட்டட் நகரமாக பெயர் பெற்ற மணலிலிருந்து சோபனா அவர்களை உடனடியாக அழைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த சிபிசிஎல் கம்பெனிலேருந்து ரொம்ப தண்ணி வந்த நேரத்து வந்து நல்ல தண்ணியில் பாதிக்கப்பட்டோம். ஒரு வாரம் கரண்ட் இல்லாமல் வீட்டுக்கு தண்ணி எடுக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிற நேரத்து இந்த தண்ணியாலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். அது இல்லாமல் சிபிசிஆர் கம்பெனிலேருந்து ஆயில் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கின்னு நமக்கு காலி வைக்க முடியாமல் நடக்க முடியாமல் வழுக்கின்னு எங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. அதனால எதுவுமே எடுக்க கொள்ள முடியல. அந்த நேரத்தில் இந்த ஆயிலோடய நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். வீட்டில் இருக்கணவங்க எல்லாமே ஆஸ்பத்திரி கையுமா வாந்தி பேதி உடம்பு சரியில்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்துட்டோம். ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்துட்டோம். எங்கள் பேரன் 2 வயசு குழந்தை 2 வாரமாக ஆகாஷ் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆக நாங்கள் எல்லாமே போய் பார்க்க முடியாததுனால கூட்டு போய் கொண்டு வர வேண்டியது வந்துடுச்சு. அவன் 10-12 கிலோ இருந்த குழந்தை 7 கிலோ வரைக்கும் இறங்கி வந்துடுச்சு. ஆனால் அவனுக்கு ஒரே பேதி, ஒரே வாந்தி, சாப்பிட முடியல, ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டோம். அதில் நாங்கள் ரொம்ப அடி வாங்கிட்டோம். குழந்தை தான் எங்களுக்கு முக்கியம்னு நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் காப்பாற்ற முடியாமல் வெளியே வர வேண்டியதாகி போச்சு. அதனால எங்களுக்கு ரொம்ப ஆபக்கப்பட்டது. 3 டூ வீலரு 4 டூ வீலர் இருந்தது ஃபுல்லாக தண்ணியில் முழுகிச்சு. ஆயிலும் பட்டுச்சு. காரில் ஃபுல்லாக ஆயிலு தண்ணி பட்டுச்சு. கார் இப்போ வெளியே போயிருக்கு. ஆனால் வந்து கொண்டு போனவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியதாகி போச்சு. அதில் பேட்டரி போயிடுச்சு, அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்குறாங்க. எல்லாம் பாட மொத்தத்திலே இந்த தண்ணியாலையும் ஆயலாலையும் சக்தி கணபதி நகர் 3வது தெருவில் இருக்கிறோம். 184 வீட்டு நம்பரு. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 6வது வார்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வந்து அனுபவத்தை மட்டும் பேசுகிறோம். அனுபவம் மட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி பாதிக்கப்பட்டிருக்கு, மழை வந்திருக்குன்னு. ஆனால் 5 நாளும் எங்களுக்கு எந்த சப்போர்ட்டோ எம்சியாவோ ஊர் தலைவராகவோ வரல, எந்த இதுவும் வரல. நாங்களும் எங்கள் குடும்பம் தான் பாடாப்பட்டது. இது உண்மை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நான் வந்து சொல்கிறேன். நம்ம குடும்பத்தில் பட்ட கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. அடுத்ததாக தாளங்குப்பத்தை சார்ந்த பிரியா அவர்களை அழைக்கிறேன். பிரேமபிரியா, தாளங்குப்பம். நான் சின்ன வயசுலேருந்தே இங்கே நான் பிறந்தது இந்த ஊர் தான். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. சின்னதுலேருந்தே சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் இந்த கண் பாதிப்பு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களால் வந்து சுவாச பிரச்சனை இருக்குது. எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே இருக்குது. எதனாலன்னு கேட்டால் இங்கே சின்னதுலேருந்தே இந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக சுவாசி எங்களுக்கு சுவாச பிரச்சனை இருக்குது. இப்போ என்னென்னா ரொம்ப நாளைக்கு பசங்களுக்கு, வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே நோய் நொடி, கை வலி, கால் வலி எல்லாமே இருக்குது. பாதிக்கப்பட்டு கொஞ்சம் எதனாலன்னு கேட்டால் எண்ணூரில் இருக்கிற நீ உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சளி தொல்லை, என்ன உடம்பு வலின்னு போனால் உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கன்றாங்க. நாங்கள் வாழ்கிறத ஒரு சின்ன ப்ராப்ளம்னு போனால் கேன்சர் இருக்கா செக் பண்ணி பாருங்கன்றாங்க. ஏன் இந்த உயிர் பயத்தை காட்டுறாங்க? தாளங்குப்பத்தில் வாழ்கிறோம். 40 வருஷம் ஆகுது எனக்கு. இப்போவே கை வலி, கால் வலி, உடம்பு சோர்வு, எப்போவுமே சோர்வாக இருக்குது. இதான் எதனால்? இந்த காற்றை நாங்கள் சுவாசிச்சுன்னு இருக்கிறதுனால. தண்ணி மாற்றோம், குடிக்கிற தண்ணி இல்லை, வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்குகிறோம். நாங்கள் பிழைக்கிற வருமானத்துக்கு தினமும் வலைக்கு போய் மீன் பிடிச்சின்னு வந்தால் தான் எங்களால் சாப்பிட முடியும். வலைக்கிறது தண்ணியே காசு கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு இப்போ எங்களை தள்ளப்பட்டுட்டாங்க. இப்போது அந்த ஆயில் பிரச்சனைனால வலைக்கும் போகிறதில்ல. வலைக்கு போகாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் எங்கள் வீட்டில் இருக்கிற கூழம் கொஞ்சம் நாங்கள் குடிச்சிக்கின்னு இருந்தால் இப்போ என்னன்னா வாயு கேஸ் விட்டு எல்லாமே சாவுங்க, ஒரேடியாக சாவுங்க அப்படின்னு விட்டாங்க. எண்ணூரில் வந்து நீங்கள் வாழாதீங்க, வெளியே போயிடுங்கன்றாங்க முதலாளிங்கெல்லாம். நாங்கள் எங்கேயோ சுற்றி நாங்கள் கம்பெனி கட்டிக்கிறோம், நீங்கள் இங்கே வாழாதீங்க, நாங்களே ஆட்சி புரிஞ்சுக்கிறோன்றாங்க. அப்போ எங்களை வந்து வெளியே தள்ளுற மாதிரி எங்களே எங்களை சூழ்நிலை ஆக்கிடுறாங்க. நீங்கள் போங்க, வெளியே போங்க. அவங்க வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளினா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம், உட்காருவோம். இவங்களாம் ஒன்று கூட்டிடுவாங்க. மீனவர்களெல்லாம் படிக்காதவங்க தானே, அதனால ஒன்று கூட்டிடுவோன்னு அவங்க மறைமுகமாக கொஞ்சமாக ஆயிலை விட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வருமானத்தை கெடுத்தாங்க. அதுக்கப்புறமா கேஸை விட்டு ஃபுல்லாக விட்டா இவங்க வந்து சண்டைக்கு வருவாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20 வருஷத்துக்கு மேலே லைட்டாக விட்டுருந்தாங்க. இவங்க எவ்வளோ அசைய மாட்டேங்கிறாங்க ஊரை விட்டுன்னு. மொத்தமாக ஊரை காலி பண்ணுறதுக்கு இப்படி மொத்தமாக நைட்டில் திறந்து விட்டுட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்றாங்க. எங்கள் பசங்க இப்போவே கால் வலி, கை வலி, எந்த சுவாச பிரச்சனை. சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை எங்கள் வீட்டு பக்கத்தில்
சின்ன குழந்தை இருமுது, எப்போ பாரு இருமினே இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனால் மூச்சு பிரச்சனை, ஸ்ப்ரே அடி வாயில். எல்லா குழந்தைங்களுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வாயில் வந்து ஸ்ப்ரே அடிக்கிறது. இப்போ இருக்கிற 50% குழந்தைங்களுக்கு மேலே வாயில் ஸ்ப்ரே அடிச்சுன்னா உயிர் வாழ்ந்துங்க. அந்த உயிர் பயத்தில் தானே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கம்பெனி வேணாங்க, இந்த ஏரியாவுக்கு இந்த கம்பெனி வேணாம். நாங்கள் வாழ்றது சாப்பிட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இல்லைம்மா நீங்கள் எல்லாம் மொத்தமாக இருங்க, நாங்கள் ஒரே கேஸ் போட்டு நாங்கள் சாவடிச்சிடறோம்னு சொல்லி முடிவு சொல்லிட்டு போயிடுவோம். இல்லையா எங்களை கூப்பிட்டு போய் இதை காப்பாற்றுங்க, இந்த கம்பெனியை இங்கிருந்து எடுத்துருங்க. எங்கள் இந்த ஏரியாவுக்கும் கம்பெனி வேணாங்க. எண்ணூரை வந்து எப்படி எந்த இதுவில் செய்கிறாங்கன்னு தெரியல. எண்ணூறு கடல் சார்ந்த இடம், கடலை நம்பி இருக்கிறோம், ஆறை நம்பி இருக்கிறோம். இங்கே கடலை மட்டும் வச்சு சுத்தூரம் கம்பெனிங்க, சுத்தூரம் எல்லாமே வந்து புகை விடுறது. வீட்டில் இருக்கிறோம், வீடு தினமும் 2 வேளை 3 வேளை பெருக்கிறோம். காலை வச்சா வெறும் கருப்பு மண், வெறும் கருப்பு மண். மூக்கில் இப்படி கை வச்சு இப்படி டவல் எடுத்து இப்படி தொடச்சா வெறும் கருப்பு மண். சுவாசிக்கிறோம், வெறும் கருப்பு மண்ணே உள்ளே போய் சுவாசிச்சா நுரையீரல் என்னங்க இருக்கும். எல்லாருக்குமே இந்த நுரையீரல் பிரச்சனை இருக்குது. எனக்கு இப்போ தான் 40 வயசு ஆகுது, பேசும்போது மூச்சு வாங்குது. நாங்கள் சின்னதுலேருந்தே அனுபவப்பட்டு வெளியே தள்ளாத குறைங்க எங்களையே சூழ்நிலையே உருவாக்குறாங்க. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே நீங்களே போயிடுங்க, நாங்கள் உங்களை தள்ள மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் நிலைமையே இப்போ உருவாகிருக்கு. எங்களுக்கு இந்த கம்பெனி வேணாங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நான் உங்களை தயவு செஞ்சு கேட்குறாங்க, எங்கள் எண்ணூருக்கு இந்த மாதிரி விஷவாயு தர கம்பெனி வேணாங்க, இழுத்து மூடுங்க. தயவு செஞ்சு கேட்குறாங்க, உங்கள் காலில் உழுந்து மன்றாடி கேட்குறாங்க, தயவு செஞ்சு இந்த கம்பெனி வேணாங்க எங்களுக்கு. என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிக்கா. அடுத்ததாக வல்லுநரை சார்ந்த அக்கா வடிவ அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க நல்வுள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து என் பேர் வந்து வடிவுக்கரசி. நான் வந்து இங்கே கிளிவலன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன் 26 வருஷமாக. நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து 26 வருஷமாக வேலை செய்கிறேன்னும் போது, நான் வந்து எனக்கு சின்ன வயசில் நான் ஒரு 6வது படிக்கும்போது நான் வந்து இந்த ஸ்கூல் அப்போ தான் நான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு அப்போ தான் நினைவு தெரியுது. அப்போ அந்த கூண்டை பார்க்கும்போது என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா இந்த கூண்டு இங்கே இருக்குது, இது பார்த்தா இப்படி இருக்கடி, இது என்ன. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஊரில் அவங்க எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க சொல்லுவாங்க, இந்த கூண்டு வெடித்தா நம்மெல்லாம் செத்துருவோண்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னா அப்போ அந்த கூண்டு வெடிகிற அளவுக்கு நம்ம என்னடி இந்த இல்லைன்னு நம்ம நினச்சிக்கினே இருக்கணுமா அப்படின்னு. நான் பேசும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆகுது, எனக்கு ஏசி ஒத்துக்காது, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த பயத்திலே இருந்தோம். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஒரு குழந்தை பிறந்தப்போ குழந்தைக்கு 15 நாள் தான் ஆச்சு. அந்த 15 நாளில் நான் போய் குழந்தைய தூக்கிட்டு போய் நான் காட்டும்போது என் குழந்தைய வந்து ஐஸ் பெட்டில் வச்சுட்டு உன் குழந்தைக்கு வந்து சுவாச செயல் இல்லை, அதனால் வந்து நுரையீரல் பாதிச்சிருக்கு, எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது எண்ணூறுன்னாங்க. 15 நாள் குழந்தைக்கு எப்படி சார் இந்த மாதிரி சுவாசம் இதுவாகும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அவங்கள்ட்ட வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. நாங்கள் அதுக்கப்புறமேட்டு குழந்தைய ஒரு 5 வயசு வரையுமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்து கொண்டு வந்தோம். எந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாலும், இங்கே சொன்ன சகோதரிங்கள அக்காங்க எல்லாமே சொன்ன மாதிரியே, எந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாலும் நுரையீரல் ப்ராப்ளம், நீங்கள் இருக்கிற இடம் பொல்யூஷனு, அதனால் அது பாதிச்சு தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த குழந்தைங்களுக்கு தான் பாதிக்குதுன்னா, வயசானவங்க ஒரு 20-25 வயசில் இல்லை, இந்த குழந்தைங்க பாதித்து சில பேருக்கு 5 வயசு குறைஞ்சிருது. அந்த சுவாசிக்கிறது வந்து அந்த நுரையீரல் ப்ராப்ளம் வந்து 5 வயசில் கொஞ்சம் தேறி எதிர்ப்பு சக்தியால் அவங்க கொஞ்சம் தெளிவாயிடுறாங்க. சில பேர் வந்து என்ன ஆகிடுறாங்க, அப்படியே ஆஸ்மா ஆகிடுது. அந்த ஆஸ்மா ஆகிறதால அவங்க டெய்லியுமே வந்து அந்த வந்து டெரிஃபின்ற ஒரு டேப்லெட்டை போட்டால் தான் உயிர் வாழ்கிற மாதிரி இருக்குது. அந்த சுவாசம் வந்து அவங்க சரியில்லாதால ஹார்ட் பாதிக்குது. நாளடைவில் உணவுகளும் வந்து அவங்களுக்கு வந்து செயல் இல்லை. அப்போ இருக்கும்போது என்னது, கணையும் பாதிக்கும் போது எல்லாமே அவங்களுக்கு உறுப்புகள் எல்லாமே பாதித்து அவங்க நாளடைவில் சீக்கிரமாகவே இப்போ பார்த்தீங்கன்னா 36 வயசு 30 வயசு 26 வயசு பசங்களாம் சாகுறாங்க. யாரை போய் பாருங்கள், ஒருத்தங்க கூட இல்லை, சுகர் இல்லைன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஒரு 25 வயசு பொண்ணுக்கு பிபி இருக்குன்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த சுவாசக்கு இதுவால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, குழந்தைங்களை வந்து நம்ம கொண்டு போகும்போது எல்லாமே என்னென்னா, 1 நாள் 2 நாள் ஊசி போட்டால் கேட்கறது இல்லை. தொடர்ந்து 10 நாள் 15 நாள் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அந்த ரவோண்டு குழந்தை, அந்த 6 மாத குழந்தை எவ்வளோ வந்து வேதனையை தாங்கும்.
நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எப்படியாவது இதிலேருந்து இந்த கம்பெனி எங்களுக்கு தேவையே இல்லை, இந்த கம்பெனி தேவை, இந்த கம்பெனியால் நாங்கள் உயிர் வாழ்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம், நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த கம்பெனி இருக்கணும். இந்த கம்பெனியால் நாங்கள் ஒரு சின்ன குழந்தைலேருந்து வயசானவரே சாகுறதுக்கு எதுக்கு இந்த கம்பெனி வச்சுருக்காங்க? நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த மீனங்கள்லாம் மீன் வந்து சாப்பிட்டாதான் நம்மளுக்கு ரத்தம் ஊறும். அந்த மீன் வந்து எல்லாம் இந்த உற்பத்தி பண்ணுற இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கொடுத்தாதான் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அவங்க கடலுக்கு போய் நம்மளுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த கச்சா எண்ணெயை போய் இதுவாகிட்டு அதுலேருந்து கஷ்டமாகி அந்த தண்ணியை அடுத்த நீர் குடிக்கிற நீரில் போய் கலந்து அது என்ன ஆகுது, எல்லாருக்கும் டைரியா ப்ராப்ளம் வருது, வைரஸ் மாதிரி டைரியா ஆகுது. அப்போ அது என்ன ஆகுது, உடம்புல இருக்கிற தண்ணி சத்து குறைஞ்சி போகுது. அப்போ குறைஞ்சி போகும்போது ஃபுல்லாகவே குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து ஃபுல்லாக இந்த ஒரு 2-3 மாதமாகவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதால நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா பேர் இங்கேருந்து இல்லை, இங்கேருந்து பழவர்காடுலேருந்து இங்கேருந்து மணலியில் தண்டார்பாட்டில் வரையுமே எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் குழந்தைங்களை தூக்கி வந்து ஏம்மா 3 நாளில் சரியான 4 நாள் சரியான இன்னும் எங்களை வந்து கேட்டு டென்ஷன் படுத்துவாங்க. பேஷண்ட்டும் டென்ஷன் ஆகும், நாங்களும் டென்ஷன் ஆகும். இதுக்கு காரணம் எண்ணூரில் இருக்கிறதாம்மா, இந்த தண்ணி தாம்மா, இந்த பொல்யூஷன் தாம்மான்னு சொன்னால் யாரும் ஒத்துக்கப்படுறதில்ல. இப்படி போக போக இந்த புகை வந்த பிறகு தான் எல்லாருக்குமே வந்து இந்த புகையாலன்றது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து சொல்லுவாங்களே தவிர விட்டுருவாங்க. அவங்க போவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, போவாங்க, அவங்களுக்கு வருமானம் வருதுன்னு அப்படியே பார்த்துட்டே போயிடுவாங்க, யாரும் எதுவும் கண்டுக்கிறது இல்லை. இந்த தொழிற்சாலை வச்சு நடத்துறது இங்கே இருக்கிற அதிகாரிலேருந்து, கவுன்சிலர்லேருந்து, மேலதிகாரிலேருந்து எல்லாருமே இதுக்கு வந்து பார்த்து இது வேண்டாம், இந்த ஊர் பாதிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி இந்த கம்பெனிங்க வந்திருக்கோம்? அது வந்து அவங்க மேலே தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மக்கள் வாழ்கிறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம எல்லாமே செழிப்பாக இருக்கும்னு நினச்சி தான் வாழ்தாரம் பண்ணணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பெரிய இது ஆபத்து இருக்கிற இடத்துல இப்படி நாங்கள் எப்படி உயிர் வாழ்கிறது? இன்னொன்று, இஸ்ரேலும் காசாவும் பாதிக்குது. அவங்க ஏதாவது அறிவிக்கிறாங்க, எல்லாரும் வீடு காலி பண்ணுங்க, எல்லாம் போங்க அப்படின்னு. அதே மாதிரி யுக்ரைன் ரஷ்யா பாதிக்குது, அவங்களையும் வந்து போங்க எல்லாம் பாதிக்கு, இந்த மாதிரி பாதிப்பாக போகுது, எல்லாரும் வேற ஊருக்கு போங்கன்னு. எங்களுக்கு நைட்டும் பகலும் நாங்கள் தூங்க போதெல்லாம் இது ஆயிடுமா, வெடிச்சிருமா இப்படியே பயத்திலே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால் இந்த கம்பெனி எங்களுக்கு வேண்டாம். நன்றி, வணக்கம். வஉசி நகரை சார்ந்த சகோதரி லலிதா அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே இந்த சென்னை சைடு, வெண்ணூர் சைடில் மூச்சு திணறல் வருது, கண்ணெரிச்சல் வருது மட்டும்தான் தெரியுது. ஆனால் நம்ம ஊரில் நிறைய பெண்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் 30 வயசுலேருந்தே எந்த குழந்தைக்கும் குழந்தை கிடையாது. கேட்டால் கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்றாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. 3.5 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன் நான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு. எந்த ஹாஸ்பிட்டல் போங்க, எண்ணூரில் இருக்க பொண்ணுங்க மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீங்கள் எல்லாம் போராடுறீங்க, எங்கள் அம்மா போராடினாங்க, இப்போ நான் போராடினேன். எனக்கு அப்புறம் இந்த கம்பெனியை மூடுறதுக்கு என் சங்கதி போராடவே தேவையில்லை. ஏன்னா யாருக்குமே குழந்தை பிறக்காது, பிறந்தாதாங்க போராடும். குழந்தை பிறக்கிற வாய்ப்பே கிடையாது. சென்சஸ் எடுத்து பாருங்க, ஒரு ஏரியாலையும் 10 பேர் 15 பேருக்கு மேலே குழந்தை கிடையாது. கேன்சர் பேஷண்ட்டு ஒரு ஏரியாலையும் 15 பேர் இருக்காங்க. எங்கள் வஉசி நகரில் 10 பேர் கேன்சரில் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. நீங்கள் இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ஒரே ஒரு சென்சஸ் மட்டும் எடுத்து பாருங்கள், எவ்வளோ பேர் கேன்சரில் இருக்காங்கன்னு மட்டும் தெரியும். குழந்தை பாக்கியமே கிடையாது. இந்த ஏரியாவில் இருக்கவங்க கேட்டால் தைராய்டுன்றாங்க, நீர் கட்டின்றாங்க. ஏன்னா இந்த காற்றை சுவாசிக்கிறனால, இந்த தண்ணியை குடிக்கிறனால யாருக்குமே குழந்தை பாக்கியமே கிடையாது. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஏறி இறங்கி 5 ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி நான் இப்போ ஒரு குழந்தை பெற்று வச்சுருக்கேன். 40 நாள் குழந்தைய இந்த புகையால் நான் தூக்கிட்டு ஓடினேன், மீஞ்சூருக்கு ஓடினேன். இந்த குழந்தைய தூக்கிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற குழந்தைய காப்பாற்றணுமேன்றதுக்காக எங்களுக்கு இந்த கம்பெனியே தேவையே கிடையாது. எங்களுக்கு அடுத்த தலைமுறை வேணும், கம்பெனி தேவையில்லை. அதுதான் எங்களோட கோரிக்கையே. நன்றி. அடுத்ததாக முகத்துவார குப்பத்தை சார்ந்த அருணா அவர்களை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் முகத்துவார குப்பத்திலேருந்து வரோம். நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, எங்களால் இந்த எண்ணூர் ஏரியாவில் வாழவே முடியல. குழந்தைங்க நைட்டில் படுத்தா காலையில் எந்திரிக்குமா எந்திரிக்காதுன்ற டவுட்லேயே தான் இருக்கிறோம். லைட்டாக மழை தூறல் போட்ட உடனே அந்த புகையை விட்டுடுறாங்க. மூச்சே விட முடியல, படுத்துட்டே இருக்கும். ஆனால் பசங்க சொல்லிட்டு அம்மா மூச்சு விட முடியல.
முடியலம்மா அப்படின்னுதுங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இல்லை. நான் குழந்தையிலேருந்து இப்போ என் குழந்தை படுது. என் குழந்தைக்கு அடுத்த குழந்தை வருமானதே பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. தோல் வியாதி எங்கள் ஏரியாவில் ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஆனால் யாருமே இன்னும் அதை கரெக்டாக அந்த இது எடுக்கலை இன்னும் அளவீடு எடுக்கலை. நிறைய பிரச்சனை இருக்குது இந்த கம்பெனியால். எங்களால் நிம்மதியாக வாழவே முடியல. பாதி ஆல்ரெடி செத்துன்னு தான் இருக்கிறோம். கேன்சர் வருது, தூக்கத்திலே இறக்குறது, சின்ன வயசில் மாரடைப்பு வருது. அதெல்லாம் கொஞ்சம் சென்சஸ் எடுத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்பெனி தயவு செய்து வாங்கவே வேணாம். நாங்கள் இன்னும் 10 நாள் இல்லை, இன்னும் 50 நாள் போராட்டம் பண்ண சொன்னால் கூட நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு தேவை நாங்கள் உயிர் வாழணும். இது 50 நாள் நாங்கள் போராட்டம் பண்ணி அந்த கம்பெனி மூணுனா நாங்கள் தாராளமாக பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் அதை பண்ணி 3 நாள் தான் நாங்கள் உயிரோடு இருக்க முடியும்னா நாங்கள் 50 நாள் கூட இல்லை, 100 நாள் கூட இருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் வந்து, ஏன்னா இந்த ஏரியா விட்டு எங்களால் போகவும் முடியாது. எனக்கு வாழ்வாதாரமே இங்கே தான் இருக்குது. ஆறு சுத்தமாக போயிடுச்சு. ஆற்றுல தண்ணி நாங்களாம் ஃபஸ்ட்டு போய் குளிப்போம். இப்போ வந்து அது எந்த கலரில் இருக்குது தெரியுங்களா? கையை கூட விற்க முடியாத அளவில் இருக்குது. அப்போ அதில் வர எறா மீன்லாம் நாங்கள் எப்படி சாப்பிட்றது? சாப்பிட்டா அது ஒரு நோய், இங்கே இருந்தால் அது ஒரு நோய். எல்லா நோய்க்கும் தான் நாங்கள் ஆளாகிறோமே தவிர எங்களுக்கு நல்லதுன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்னதான் பண்ணுதுன்னே தெரில. ஆஃபீஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்றபடி அதில் வேலை நடக்குதான்றதே எங்களுக்கும் தெரியல. நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். 1 2 நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நான் எனக்கு அடுத்து ஒரு 100 பேரை கூப்பிட்டா கூட சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த ஹைஸ்கூலில் நான் படிக்கும் போதே இந்த புகைலாம் விடுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் வந்து ஓவர் அடிச்சா அப்போ எனக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் வந்து எதுக்கு ஓவர் அடிக்கிறாங்கன்னா, அந்த காற்றை நாங்கள் சுவாசிக்கும் போது மயக்கம் போட்டு சில பசங்க விழுந்துடும். கொஞ்சம் இம்யூனிட்டி இருக்கிற பசங்க நிற்கும், இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற பசங்க விழுந்துடும். அதனாலே ஓவர் வச்சிருவாங்க. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டா அவங்க அந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க. ஸ்கூலில் ஒரு 10 குழந்தை மயக்கச்சி விழுந்துச்சுன்னா ஸ்கூல் பொறுப்பேற்றுக்கணும்ல. கடைசி வரைக்கும் இந்த கம்பெனி மேலே எதுவுமே நாங்கள் ஃபோன் பண்ண கூட ரெஸ்பான்ஸே இல்லை. எங்கெங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி பேரி கம்பெனியோட நம்பர் நான் வாங்கிட்டேன். நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ஆனால் ஏன்னா இந்த மாதிரி காற்று விட்றீங்க, நாங்கள் இப்போ சுவாசிக்கணுமா இல்லையா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மொத்தமாக ஏதாவது ஒரு கேஸு அதான் இப்போ திறந்துட்டாங்களே, அப்போ எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி எல்லாம் திறந்து விடணும், நாங்கள் மொத்தமாக போய் சேர்ந்துடும். எது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை சாவச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் வாழணுன்ட்டு தான் பிறந்தோம். ஆனால் வாழ்க்கையே நோயிலே போயிடுமோன்றது தான் தெரியல எங்களுக்கு. இந்த எண்ணூர் பகுதி வந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்தில் நல்லா இருந்துச்சு. நல்ல காற்று வந்துச்சு, தண்ணி சுற்றி இருக்கும், எந்த பிரச்சனை எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் இப்போ எங்களுக்கு இருக்கிற நோயே நிறைய இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் வந்து ஹார்ட் அட்டாக்கு, சின்ன பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு, குழந்தைங்களுக்கு வெள்ளை முடி நிறைய இருக்குது. என் குழந்தைக்கு 10 வயசு, அவனுக்கு இருக்குது தலை ஃபுல்லாக வெள்ளை முடி. எதனால் வருது? இந்த டஸ்ட்டு, செம்ம டஸ்ட்டு, சாப்பிட முடியல. தண்ணி கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வச்சா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக சாம்பல் மண்ணு. எவ்வளோதான் நாங்கள் இது பண்ணுறதுனே எங்களுக்கும் தெரியல. நாங்கள் என்ன தான் பண்ணோம், நீங்களாவது எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. அதுக்கான இது நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்தே எடுப்போம். நாங்கள் வந்து தனித்தனியெல்லாம் அங்கே ஒரு ஊர் 5 நாளாக போராடிட்டு இருக்கு, நாங்களும் தான் கூட போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து எந்த 3 நாளாக போராடிட்டுருக்காங்க, ஒரு கேமராமேன் கூட வரல. நேற்று நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் சார் வந்த உடனே 50 கேமரா வருது. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க நீங்கள்? நாங்கள் அங்கே தானே உட்காந்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாங்கள் மனுஷங்க தானே, அவங்களும் மனுஷங்க தானே. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து இந்த கம்பெனி எப்படியாவது மூடிடுங்க. எங்கள் எல்லாரோட கோரிக்கையும் அது ஒன்று தான். எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம், கம்பெனியை மட்டும் மூடிடுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்ததாக இன்னொரு பகுதியை சார்ந்த சகோதரி ரெஜினா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம் சார். என் பேர் ரெஜினா. எனக்கு 17 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 10 கை விரலும் எல்லாம் கால் விரலும் நீளமாயிடும். எதுக்கு ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டம். எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், அது சரியே ஆகலை. ஏட்டா அவனுக்கு கேன்சரோட சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கேன்சர் சிம்டம்ஸ் எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே கிடையாது, இவனுக்கு மட்டும் ஏன் வந்துச்சு? இல்லைம்மா உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்கும் கேட்டு பாருங்க, யாருக்கும் கிடையாது. அப்புறம் இவனுக்கு மட்டும் ஏன் இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போகிறேன், எங்கெங்கேயோ தூக்கிட்டு போகிறேன், அவனுக்கு சரியே பண்ண முடியல. அப்புறம் நம்மளுக்கு வேறு சொன்ன ஒரு டாக்டர் இருக்காங்க எல் ஹாஸ்பிட்டல் மூலியமாக, அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு 15 நாள் வெயிட் பண்ணி அவளை போய் பார்க்க தூக்கி
கூட்டிட்டு போறேன். அவர் சொல்றாரு யாருமா சொன்னா, அது மாதிரிலாம் இல்ல. ஆனா ஏன் சார் அவனுக்கு வந்து கை கால் கண்ணெல்லாம் ஃபுல்லா ப்ளூவா இருக்கு, அது பாய்சன்ல தான் சார் அந்த மாதிரி ப்ளூ ஆகும், ஏன் அவனுக்கு ப்ளூ ஆச்சு அப்படின்னா, எங்கம்மா இருக்கீங்க? எண்ணூர்ல. எண்ணூர்ல இருக்கவங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி இருக்குமா? ஏன் சார் எண்ணூர்னாவே எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான் இருக்குமா, இதனால என்ன சார் காரணம் அப்படின்னு அவர் கேட்டா, அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கம்மா, பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வராதுமா, கொஞ்சம் அனிமிக்கா இருக்க பசங்களுக்கு வரும். அப்ப அனிமிக்கா இருக்க பசங்களுக்கு இந்த ரீசன் எதுக்கு வருதுன்னா பொல்யூஷன் ப்ராப்ளம். பொல்யூஷன் ப்ராப்ளத்தினால தான் வந்துருச்சு, சரி அதை கியூர் பண்ணிக்கிறோம்னு விடுங்க. ஏன் சார் கேன்சர் வருது? 35-40 வயசு ஆனா எல்லா லேடிஸ்க்குமே கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பையில கேன்சர், மார்பக பிரச்சனை, கர்ப்பப்பையில நீர் கட்டி, இதெல்லாம் ஏன் வருது? நாங்க எதனா பாவம் பண்ணிட்டோமோ? ஹாஸ்பிட்டல் போறதுக்காக தான் எண்ணூர்ல நாங்களாம் பிறந்திருக்குமா சார்? இதுக்காக நாங்களாம் பிறகு அதுக்கு பசங்க யாருக்குமே குழந்தைய பிறக்காத அளவுக்கு மாத்திரை கொடுத்து எல்லாருக்கும் கர்ப்பத்தடை பண்ணிருக்கலாம் போலயே. பிறக்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா இப்படி நாங்க வந்தால இருந்து வெறும் வியாதியே சாகணும்னு எழுதி வச்சிருக்காங்களா? ஒண்ணு கம்பெனிகளை இந்த ஏரியாவில் ஃபுல்லா பண்ணிடுங்க, எங்க எல்லாரையும் சாப்பிடுச்சிருங்க. இல்ல எங்க வாழணும்னா எந்த கம்பெனியும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு வழி பண்ணி கொடுங்க சார். ஒரு கம்பெனி இருக்கணும், இல்லைன்னா நாங்க இருக்கணும். கம்பெனி தான் இருக்கணும்னா நாங்களாம் எதுக்கு வாழணும்? எதுக்கு இவ்வளவு மீடியா, எதுக்கு இவ்வளவு அரசியல்வாதிங்க, எதுக்கு இவ்வளவு எங்களை பாதுகாப்பு பண்றதுக்கு ஆளுங்க? யாருமே தேவையில்லையே, நாங்க எங்களையே பார்த்துக்கலாங்க பேசாம. எங்களை பாதுகாக்க தான் சார் சட்டமும் இருக்கு, எல்லாமே இருக்காங்க. அவங்களை நோக்கி நாங்க ஓடிட்டே இருக்கோமா ஒவ்வொரு தடவையும்? நீங்க ஏன் வந்து பார்க்க மாட்டீங்களா? எதுக்காகவும் எங்களை காப்பாத்துங்க 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 நாங்க தான் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கோமே தவிர நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்க யாருமே இல்லை சார் எங்களை. இப்ப இவ்வளவு நாளுக்கு அப்புறம் இப்ப வந்து பாக்குறாங்க, எங்க இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா? அது கூட யாரோ ஒருத்தர் மூலியமா தான் வரீங்க. அப்ப ஏதாவது ஒரு அரசியல்வாதி வந்து வச்சாதான் மீடியாக்காரங்க வந்து என்னன்னு கேட்பீங்களா? எல்லாரும் அப்படியே படிக்கிறீங்க, எவ்வளவு சாக போறாங்க, நாமளும் சாக போறோம். 10-11 ஏதோ ஒரு ஊர் போகும்போது நமக்குலாம் எந்த பிரச்சனையும் வராது இல்ல சார்? உங்களுக்கும் வர பிரச்சனை எப்பன்னு தெரியாது. இன்னைக்கு எங்களுக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நினைச்சு பாருங்க. இப்படியே நடத்துறாது எல்லா நேரமும். எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சார். நாங்க பேசணும், நிறைய பேசணும். இது ஒரு நாள் 2 நாள் முடிவே கிடையாது சார். இது நாங்க 40-50 நாள் 40-50 வருஷம் எங்க பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி 40-50 வருஷம் எங்க அம்மாவோட பிரச்சனை, அதுக்கு ஒரு 30 வருஷம் முன்னாடி எங்க அப்பா தாத்தாவோட பிரச்சனை. இது பரம்பரையா வளர்ந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு தீர்வே இல்லையா? இதுக்கு நாங்க முடிவெடுக்கலன்னா இதுக்கப்புறம் யாரும் முடிவெடுக்க மாட்டாங்க. அது நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க இருக்கோம், போராட்டம் பண்றோம், பிரச்சனை பண்ணுங்க. இப்ப 18 பேர் மேல கேஸ் போட்டீங்கல்ல, அப்ப 65 பேர் மேல கேஸ் போடுங்க. நாங்க போறோம் சார், எங்க வேணாலும். காப்பாத்தி கொடுக்கறதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன முடிவு எடுப்பீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. நாங்க என்ன செய்யணும் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நாங்களும் செய்யறோம். இல்லம்மா நீங்க இப்படிதான் இருக்கணும், எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, தெளிவா சொல்லுங்க. மக்கள் யாரும் இங்க உயிர் வாழாதீங்க, இது உயிர் வாழற்ற இடம் எண்ணூரு, மாத்திக்கிங்க, வேற ஏதாவது போயிடுங்க அப்படின்னு சொல்றீங்க. கம்பெனியை கொண்டு வந்து இங்க வச்சிருங்க. தேங்க்ஸ் சார். அடுத்ததாக வாபஸ் நிலையை சார்ந்த ரிஸ்வானா அவர்கள். என்னுடைய பெயர் ரிஸ்வானா. எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே வந்து என்னுடைய பெரியவங்க. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இதை எண்ணூரை பற்றியான பாதிப்பு அவங்களுக்கு நிறையா இருந்திருக்கும். ஆஸ் எ யங்ஸ்டரா எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றதை தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன். எல்லாருடைய பிரதிபலிப்பாக நான் இங்கே இருக்கணும். யங்ஸ்டரில் எங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லணும்னு தான் நான் இங்கே நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம காலேஜ்னால் நாங்கள் வந்துட்டு சென்னை சைடு தான் நாங்கள் எல்லாருமே காலேஜ் படிக்கிற பசங்களாம் மோஸ்ட்லி நாங்கள் நிறையா லீவ். ஏமா லீவ் எடுக்கிறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, அப்பப்போ வந்து கோல்ட் ஆகிடும். ஏன் கோல்ட் ஆகுது அந்த மாதிரி கேட்டு நாங்கள் எண்ணூரை சார்ந்து இருக்கோம்னா, நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இன் தொராசிக் மெடிசன் அப்படின்றது வந்துட்டு இந்த மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்டது, இது பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல மோஸ்ட்லி நான் பார்க்குறேன் எண்ணூரை சார்ந்த மக்கள் தான் அதிகமாக வராங்க. ஏன் அப்படின்னா மூச்சுக்குழாய் சார்ந்த பிரச்சனையும் ரொம்ப சுவாச பிரச்சனையும் எண்ணூரை சார்ந்த மக்களுக்கு தான் இருக்குது. நான் வந்துட்டு நம்ம டியூட்டியில் இருக்கும் போது நம்ம எண்ணூரை சார்ந்த மக்கள்லாம் பார்க்கும்போது ஏன்க்கா வந்திருக்கீங்க, ஏன் அண்ணா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா மூச்சுடைய கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி மூச்சு பிரச்சனை நிறையா வந்துகிட்டே இருக்குமா, என்ன பிரச்சனைனே தெரியல, எப்போ பாரு அந்த கந்தக ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பெரிய குப்பம் சின்ன குப்பம் சார்ந்த ஏரியாலாம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் சொல்லக்கூடிய ரீசனும் அதுதான். இந்த தொராசிக் மெடிசனில் பார்த்தா நிறைய எண்ணூர் மக்கள் தான் இருக்காங்க. நான் போய் ஒரு சில டாக்டர்கிட்டே நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி எந்தெந்த பகுதியிலேருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்னா எண்ணூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த சுவாச பிரச்சனையை தாங்க முடியல. அமோனியம் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் கேஸ். அது வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு சோர்ஸ்னு எல்லாருக்குமே தெரியும்.
ஒரு சாதாரண ப்ராக்டிக்கல்ல அமோனியம் வச்சு ஒரு டெஸ்ட் பண்ண சொன்னா கூட 0.1 ml தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்டுக்கே. அந்த அளவுக்கு எங்களால் அப்பயே அதை ஸ்மெல் பண்ண முடியாது. ஒரு ப்ராக்டிக்கல்ல கூட ஸ்மெல் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அவங்க லீக்கேஜ் மூலியமா அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்கவும் முடியல சத்தி, யாராலையுமே முடியல. கண்ணெரிச்சல், ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வருது. அதனால வந்துட்டு சுவாச குழாயான பிரச்சனைகள் நிறைய வருது. சுவாச குழாயில கேன்சர் எண்ணுரை சார்ந்த மக்களுக்கு அதிகமா வருதுன்றது தான் இங்க உண்மை. அதுக்கான ஒரு சர்வே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுக்கான ஒரு தீர்வை இங்க இது பண்ண முடியும். சுவாச குழாய் பிரச்சனை அதிகரிக்க அந்த பிராங்கியல் எடிமாலாம் அதிகமாகும். வீக்கங்கள் உள்ள வந்து வீக்கங்கள் அதிகரிக்க மக்களால் ஆல்ரெடி இவங்க விட்ட போகையிலேயே இவங்க டெய்லி விடுவாங்க சார். இந்த மழைக்காலங்கள்லாம் அதிகமாக விடுவாங்க. அப்போலாம் தாங்கவே முடியாது. ஒரு மாதிரி இந்த கொமட்டல் ஃபீலிங்லாம் எல்லாரும் போயிடுவாங்க. நான்லாம் நிறையாவே இது பண்ணியிருக்கேன். நாங்களாம் ஒரு 20s தான் இருக்கோம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எனக்குலாம் நான் ரொம்ப தூரம்லாம் நடந்தால் மூச்சு வாங்க. ஏன்னா முடியல, உள்ள எல்லாம் பார்ட்ஸ்லாம் வந்துட்டு அது ரொம்ப இது பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக எல்லாமே நடந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. எல்லா பார்ட்ஸும் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது? இப்பயே எல்லா ப்ராப்ளமும் ஆஸ் அ கேர்ளாக எல்லா ப்ராப்ளமும் நிறைய பேருக்கு. பிசிஓடி ப்ராப்ளம் நிறையா பேருக்கு இங்கே இருக்குது. பிசிஓடி ப்ராப்ளம் வந்து இந்த நீர் முட்டையெல்லாம் உருவாக சொல்கிறாங்க. ஏன் வந்து அது உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலால தான் பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பெரிய பிரச்சனைகள். அந்த அக்கா சொன்னாங்க இல்லையா, எங்கள் ஊரை சார்ந்தவங்க அவங்க சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதனால தான் பிசிஓடி, எல்லாருக்குமே பிசிஓடி. இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் சுத்தமாக சரி கிடையாது. யாரோ ஒருத்தர் பெரிய ஆதிக்கம் வாழணும் அப்படின்றதுக்காக இங்கே ஒட்டுமொத்த இந்த ஊரையே அழிக்கிறதுன்றது பெரிய தப்பு. நாங்களாம் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கோம். இவங்கெல்லாம் அப்பயே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இன்னும் இவங்க பண்ணுறாங்க. இவங்களோட நீங்கள் நாங்கள் நிறையா பண்ணணும்னு தான் ஆசைப்படுறோம். இப்போ எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து அக்ரிகல்ச்சர் நிறையா இங்கே நம்மளுக்கு தேவையான இது வந்து வெஜிடேரியன் தான் நிறைய பேருக்கு தேவைப்படுது. காய்கறிகள் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க. ஓகே, அக்ரிகல்ச்சர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதையும் அழிச்சிட்டாங்க. அதுக்கான போராட்டம் பண்ணணும். இதுவாகும். அதே தானே இந்த பக்கமும் நாங்கள் எண்ணுரை சார்ந்த மக்கள் சீ ஃபுட்டுன்றது வந்துட்டு இங்கே மெயின் சோர்ஸ். மோஸ்ட்லி வந்து அடிப்படையான பேசிக் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுன்ற ஒரே ரீசனால தான் இங்கே எல்லாருமே மூச்சு விட்டுட்டு இருக்காங்கன்றதான் உண்மை. அதுவுமே இந்த கடல் சார்ந்த இதில் இது பண்ணும் போது கடல்வாழ் உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படும் போது இங்கே எங்களுடைய அக்ரிகல்ச்சர், சி அக்ரிகல்ச்சர், இது சொல்ல போனால் இது சி அக்ரிகல்ச்சர் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா எங்கள் மக்கள் எங்கே போவாங்க? இவங்கெல்லாம் எங்கள் மக்கள் இல்லையா? இவங்க மீனவர்கள்லாம் சார்ந்து தான் நாங்கள் வாழ்கிறோம். அவங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாதுங்க. அவங்களெல்லாம் சார்ந்து தான் நாங்கள் இங்கே வாழ்கிறோம். சீ ஃபுட் எல்லாமே போயிடுச்சுன்னா அடுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரம் என்ன அப்படின்றதான் இங்கே பார்க்கப்படுது. நிறைய டிசீஸ், ஸ்கின் டிசீஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு நிறைய டிசீஸ் வருது, பசங்களால் மூச்சு விட முடியும். நிறைய பேருக்கு ஸ்கின்ல கேன்சர் வருது. இந்த இது மூலியமா ஸ்கின் கேன்சர் வருது. இந்த ஆயில்லாம் விட்டாங்க இல்லையா, இந்த ஆயில் மூலியமா மழை சார்ந்த மக்கள்லாம் நிறைய பேர் சொல்றாங்க நிறைய இரிட்டேஷன் ஆகுது, கண்ணெரிச்சல் வருது, மூச்சு விட முடியல. அப்படின்றப்ப அந்த ஸ்கின்னை சார்ந்த சில பிரச்சனைகள் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம அவங்களுக்குலாம் ஒரு பிளட் கல்ச்சர்லாம் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நான் இங்கே வந்து பேசுறது ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நான் பேசுகிறேன். ஏன்னா எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது, எவ்வளோ மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதும் எங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனி இருக்கிறனால அங்கே பசங்களோட கிரவுண்ட் இருப்பாங்க, எஸ்பிஎம் நகர் கிட்ட பசங்களோட கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்டையும் சேர்த்து அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. எல்லா பசங்களும் நல்லா விளையாடி உடம்பேற்றணும்னு பார்த்தா இவங்க புகையை விட்டு பசங்களோட உடம்பையே போக வச்சிடுறாங்க. அதுதான் இங்கே உண்மை. அவங்களுடைய வாழ்க்கையோட இதுவாயிட்டு போயிட்டு இருக்குன்றது தான் இங்கே உண்மை. நிறைய வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் பாதிக்குது, ஒபிசிட்டியாக இங்கே நிறைய விஷயம் இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசை. பேசுகிறேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கு, அந்த மாதிரி புகை வந்துச்சு. எல்லாரும் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொன்னாங்க. வெளியே வந்தால் ஃபுல்லாக புகை. அந்த டைமில் வண்டி இருக்கிறவங்க வண்டியில் போயிட்டாங்க, கார் இருக்கிறவங்க காரில் போயிட்டாங்க, போட் இருக்கிறவங்க போட்டில் மீஞ்சூர், அத்திப்பட்டு, புதுநகரெல்லாம் போயிட்டாங்க. எங்களால் எங்கே போகணும்னு தெரியல. எனக்கு வீசிங் இருக்குது. வீசிங்லேருந்து எனக்கு ஆஸ்மா வந்திருக்கு. என் குழந்தைய இந்த 22 வயசாவது என் பையன் துப்பிட்டு இருக்கான். இப்போவே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, காலையில் எழுந்திரிச்சின்னான்னு பார்த்தா எல்லாரும் வந்து அந்த கம்பெனியாண்ட வந்து எல்லோரும் போய் நின்றுட்டாங்க. அதில் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் குழந்தைங்கெல்லாம் போய் நின்றுட்டாங்க. சரி, நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ மூச்சு திணற இருந்தும் சரி காலையில் நம்ம அங்கே போனோம். அங்கே போனால் எங்கள் ஆளுங்க எல்லாரும் ஜென்ஸு லேடிஸு எல்லாரும் அங்கே இருந்தாங்க. நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனி வேணாம், எங்கள் புகை மூச்சு விட முடியல வேணான்னாங்க.
அப்புறம் ஒரு 6 மணிக்கு அந்த ஓனர் வந்தார். ஓனர் வந்து என்ன இப்படி நிற்கிறீங்களா லேடிஸு, வெயில் பந்தல் போட்டிருந்தாலும் வெயில் அடிக்குது, நாங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். அவர் பாட்டி ரூமில் போயிருந்துட்டு போலீஸ் எல்லாம் அவர் கூட இருந்தாங்க. இன்னும் சரி எங்கள் ஊரில் ஒரு பெரியவங்க ஊருக்கு ஒரு 4 பேர் போய் கேட்டுட்டு வந்து எங்ககிட்ட சொல்கிறேன்னாங்க. போய் கேட்டுட்டு வந்து சொன்னால் நாங்கள் கம்பெனி காலகாலமாக இருந்தோம் அந்த கம்பெனின்றாங்க. ஊர் வந்து அப்போ வந்து காடாக இருந்துச்சு இந்த இடம், அப்போ தான் நாங்கள் கம்பெனியை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. சரி காடாக இருக்கட்டும். இப்போ அவர் ஃபேமிலியில் அவர் முன்னாடி உள்ளவங்க அப்பா தாத்தாலாம் வந்து அப்படியே பிறக்கும் போது 20 பேராக பிறந்துட்டாங்களா? கிடையாது இல்லவா? ஒருத்தர் 2 பேர் தானே அப்பா அம்மா. அப்போல்லாம் 18 16 பேர் குழந்தைங்க பெற்றாங்க. இந்த காலத்தில் 1 2க்கு மேலே யாரும் பிறக்கிறது கிடையாது. அந்த 1 2 குழந்தைங்களை வந்து வாழ வைக்க முடியாது அந்த ஊரில் இருக்கோம். ஏன்னா நான் இந்த ஊரில் வாழ தான் வந்தேன். இந்த வாழ வந்த இடத்துல இப்படி இருக்கு. அவர் சொல்றாங்க அப்போ காடாக இருந்துச்சுன்னா இப்போ அவங்க ஃபேமிலி பிள்ளைங்க பேரனுங்கெல்லாம் இல்லையா, அவங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க. எங்கள் ஊர் 8 ஊர் எங்கள் ஊரில் மீனவர் இருக்கு. காலகாலமாக எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் இப்போ வர பிள்ளைங்களும் அந்த கடலுக்கு தான் போகுது. எங்களுக்கு வேலை கிடையாது, படிப்பு அப்போ கிடையாது. இப்போ எங்களால் முடிஞ்சாலும் எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். எங்களால் நாங்கள் படிக்கல, எங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைங்க நம்ம மூச்சு காத்துற சந்தோஷமாக வாழ கொடுங்கள. வலிக்கு போனால் தான் 150 தான் கிடைக்கும். அந்த 150 வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். அவர் சொல்கிறாரு காட்டில் நான் கம்பெனி கட்டினான்னு சொல்கிறாரு. இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ காடாக இருந்துச்சு. இப்போ இவ்வளோ எண்ணூர் பகுதிக்குள்ளே எடுத்து பாருங்க எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க எடுத்து பாருங்க சொல்லுங்க. அது காடாகவே இருக்குமா? வளர்ச்சி நாடுன்றாங்க. எதனால வளர்ச்சி நாடு? காடாக இருக்குதுதான் வளர்ச்சி நாடா? எதுக்கு வளர்ச்சி நாடு? தமிழ்நாடு வளர்ச்சி நாடுனா இந்தியா வளர்ச்சி நாடுன்ற ஒரு குழந்தை தவறி ஒரு குழியில விழுந்துருச்சு. ஒரு குழந்தை குழியில விழுந்து 1.5 கோடி கணக்கு காட்டினாங்க. ஒரு குழந்தை அது மேலே விழுவல, யாரும் அதை வந்து கொலை பண்ணல. அதை தவறி விழுந்த குழந்தைக்கு எத்தனை பேர் எத்தனை கம்பெனி அங்கங்க இருந்தெல்லாம் வந்துச்சு மிஷின் அந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கேட்டால் 1.5 கோடி ஆச்சுன்றாங்க, 1 கோடி ஆச்சுன்றாங்க. ஒரு குழந்தை அது அவங்க அப்பா அவங்க தாத்தா கிளம்ப குழிக்குள்ளே விழுந்த குழந்தைய எடுக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு கவர்மெண்ட்ல கணக்கு கட்டாங்க. இப்போ நாங்கள் இத்தனை மக்கள் நாங்கள் இந்த இடத்துல வாழ்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறது? எங்கள் தாத்தா இந்த இடத்துல இருந்தாருன்றாங்க, எங்கள் ஆயா இந்த இடத்துல, எங்கள் பாட்டி இந்த இடத்துல இருந்தாருன்றாங்க. இப்போ எங்களை கல்யாணம் பண்ணது எங்கள் பிள்ளைங்களும் இந்த இடத்துல தானே வாங்கினேன். பரம்பரை சொத்துன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. விவசாயிங்க பரம்பரை சொத்து விற்கிறாங்க, விலைவாசி பண்ணுறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. பரம்பரை இங்கே தானே இருக்கிறோம். இந்த ஆறை நம்பி தான் வாழ்றோம், கடலை நம்பி தான் வாழ்றோம். ஆயில விட்டுட்டான். இந்த புயல் வந்துச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு வெளியே வந்தால் ஆயில் விட்டுட்டான். எண்ணூறு பகுதி பாதிக்கலன்னு சொன்னாங்க. ஆயில் எங்கள் ஆயில் அள்ளி இப்போவே கையெல்லாம் எரிச்சல் கண்ணெல்லாம் எரிச்சல்ன்றாங்க. 1000 ரூபாய் கோசம் போயிருக்காங்க. என்ன பண்ணுறது? பிள்ளைங்க பசியாக இருக்குதுங்க, வருமானம் இல்லை. கடலுக்கு போகணும்னு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துச்சு. என்ன பண்ணுறது சொல்லிட்டு வெளியாளுங்க வந்து ஆயில் எடுக்கணும். ஏன்னா இந்திக்காரங்களே இப்போ இல்லையா? இப்போ எங்கள் கம்பெனிக்குள்ளே பாருங்க இந்திக்காரங்க தான் நிறையா இருப்பானுங்க. எங்கள் ஊரை சுற்றி கம்பெனி, ஏன்னா எங்கள் ஆளுங்க கிடையாதாங்க, இந்திக்காரங்க தான் இருக்கணும். அதே இந்திக்காரங்க வச்சா அந்த ஆயில் எடுக்க வேண்டியதானே? வரல அவங்க, எங்கள் ஆளுங்க போய் எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசி. பிள்ளைங்களை வச்சுட்டு 10 நாளாக வீட்டில் இருக்கிறோம். போனால் தான் 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைக்கும். அதுக்காக ஆயில் எடுத்து இப்போ எல்லாருக்கும் நோயாக இருக்காங்க. அது ஒரு பக்கம் நோயாக இருக்கு, இந்த பக்கம் வர கம்பெனி விட்டுட்டான். நாங்கள் என்ன செய்யுது? சரி எங்கள் ஊர் பிள்ளைங்கெல்லாம் போய் அங்கே நின்னா வர கேஸ் போட்டுருவார். அவர் என்னத்துக்கு அவர் கேஸ் போடுவார்? எல்லாருக்கும் போடுங்க, எங்கள் லேடிஸு குழந்தைங்க எல்லாரும் கேஸ் போட்டு எங்களை எல்லாருமே உள்ள தள்ளுங்க. ஆனால் 10 பேர் 20 பேரும் உள்ளார போகவே கூடாது. யாருக்காக போகிறாங்க? அவங்க 20 ஜென்ஸ் அங்கே நல்லா பேசுகிறாங்க. பொம்பளைங்க நாங்கள் அச்சு போடுறோம் பேசுறதுக்கு, நாங்கள் படிப்பறிவு இல்லை. அதனால ஜென்ஸுங்க படித்தவங்க பேசுனா அவர் கேஸ் போட்டுருவாராம். என்னத்தை கேஸ் பண்ண? அக்கௌண்ட் சொத்தை நாங்கள் கேட்டோம், அவங்க அக்கௌண்ட் சொத்தை கேட்டோம். அவர் என்ன கேஸ் போடுறாரு? எங்கள் எல்லாருக்கும் யாருக்குமே கேஸ் எல்லாம் போடக்கூடாது சார், கம்பெனி எடுத்துடணும். இல்லைன்னா எங்களை எல்லாருக்கும் கேஸ் போட குழந்தை குத்திரி சர்வே எடுங்க சார். 800 பகுதிக்குள்ளே எத்தனை குழந்தைங்க, எத்தனை வயசானவங்க, எத்தனை பெரியவங்க, எத்தனை எல்லாருக்கும் கேஸ் போடுங்க சார். எல்லாரும் நாங்கள் உள்ளார போகிறோம், ஒருத்தர் 2 பேரும் போகக்கூடாது சார். என்னத்துக்கு அவர் கேஸ் போடுவார்? என்ன பண்ண? இப்போ நிவாரணம் போய் நின்னோம், சாப்பாடு இல்லை வாசல் போய் நின்னுமா, அவர் கேட்டில் போய் நின்னுமா, சாப்பாடு இல்லை சார், உயிர் கொடுக்க சார் தான் போய் நிற்கிறோம். எங்கள் உயிருக்காக தான் நாங்கள் போய் நிற்கிறது அந்த இடத்துல. எங்களை பசிக்காக அவர்கிட்ட நாங்கள் இன்னும் எத்தனை நின்றுது சார். எத்தனை வருஷம் அது கம்பெனி ஆகுது? எங்களுக்கு முன்னாடி தெரியும், வயசானவங்களும் தெரியும், எத்தனை வருஷமா ஆயிடுச்சு அந்த கம்பெனி வந்து. ஒரு நாள் கூட எங்களை பசிக்கிறது நாங்கள் சாப்பாடுக்கு போய் நின்றுதே கிடையாது. இன்னைக்கு உயிருக்காக போய் நாங்கள் அந்த இடத்துல நின்று இருக்கோம் சார். புகை ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு, நாங்கள் நிற்கிறோம், மூச்சு வாங்குது சார் எனக்கு. ஆனால் நான் போய் நிற்கிறேன்
அந்த இடத்துல. எதுக்கு நிற்கிறேன்? நான் பட்டது என் குழந்தைக்கு அந்த நோய் வரக்கூடாது, என்னோட போயிடணும். எனக்குன்னா சார் 42 வயசு ஆகுது, என்னோட இந்த நோய் போயிடணும். அடுத்தது என் குழந்தைங்க வரக்கூடாதுக்காக தான் சார் நாங்கள் போய் நிற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் விடவே மாட்டோம் சார். எங்கள் எல்லா ஊரும் அரெஸ்ட் பண்ணுங்க சார், இல்லையா ஒரு இதில் பாம்புக்கு போட்டு எங்கள் எல்லாரும் காலி பண்ணியிருக்கு சார். ஆனால் நாங்கள் விடவே மாட்டோம். ஆனால் ஒருத்தரும் எங்கள் ஆளுங்களை கேஸ் போடக்கூடாது சார். கேஸ் போட நாங்கள் விடவே மாட்டோம், ஒரு நாளும் விட மாட்டோம். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க சார். இந்த 800 பக்கத்தில் சர்வே எடுத்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். அது ஒரு குழந்தை உயிர் போறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணாங்க. நைட்டு பார்க்காம ஒரே டார்ச் அடிச்சு அந்த இடத்துல அந்த குழந்தைய எடுத்து போயிச்சு போனமா தான் எடுத்து கொடுத்தாங்க. உயிரோட யாருமே எடுத்து கொடுக்கல, போனதான் வந்துச்சு. ஆனா இத்தனை பேர் நாங்க உசுருக்கு துடிக்கிறோம். ஏங்க தமிழ்நாட்டுக்கு தெரியல? தமிழ்நாட்டுக்கு ஒரு குழந்தைக்கு இவ்வளவு பாடப்பட்டுங்க. இந்த 800 பகுதிக்குள்ள நம்ம உசுருக்கு துடிக்கிறோம். இது ஏன் தமிழ்நாட்டுக்கு தெரிய மாட்டேங்குது? தெரிய வைங்க, தெரிய வச்சு எல்லாருமே எங்க மேல எல்லாரும் போயிடுங்க உள்ள, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஆனா கேஸ் எக்கா அந்த கூட 2 பேர் கூட இருக்கக்கூடாது கேஸ். ஏன் அவங்களுக்காக போய் கேஸ் போட்டாங்க, அவங்களோட பிள்ளைங்க வளர்த்துட்டாங்க போய் கேஸ் போட்டாங்க, என் குழந்தை சாப்பாடு கிழந்த போய் கேஸ் போட்டாங்க, போய் எங்க சைக்கிள் நின்னாங்க. எல்லாம் நாங்க தான் சார். எங்களை பாதுகாப்பு தான் எங்காவது போய் நின்னாங்க. அவங்க மேல எப்படி அவர் கேஸ் கொடுக்கலாம்? எதுக்கு கொடுக்கலாம் அவர் கேஸ்? என்ன தகுதி இருக்குது அவருக்கு கேஸ் கொடுக்கறதுக்கு? என்ன பண்ணாங்க? நைட்டா உள்ள கொள்ளடிச்சாங்களா இல்ல திருட்டு வந்தமா? சொல்லுங்க. அவன் பொண்டாட்டி புள்ளி இந்த இடத்துல வர சொல்லு சார். இந்த கம்பெனி இருக்கிற அத்தனை பொண்டாட்டி புள்ளி எங்க ஊர்ல வர சொல்லு சார். நாங்க ரூம் எடுத்து தரோம், எங்க கூட வாழ சொல்லு சார். வாழ சொல்லு. அவன் உயிருக்கு அவன் அது மனுஷன் தானே, அவன் வாழட்டு சார். நாங்க சேர்ந்து வாழ்றோம். அவன் ஒரு நாள் இருக்க மாட்டான் சார் எங்க ஏரியால. எனக்கு நான் வாழக்கு வந்து 25 வருஷம் ஆகுது சார். நான் ஒரு நாள் ஒரு மாசம் அவன் ஃபேமிலி எல்லாம் வர சொல்லுங்க, நாங்கள் ரூம் எடுத்து தரோம், எல்லா வசதியும் சொல்லிட்டு வச்சு தரோம். நாங்கள் வர சொல்றது சுற்று வட்டுற கம்பெனிக்குள்ள எங்க ஏரியாவுக்கு வர சொல்லுங்க. ஒரு மாசம் இருக்க சொல்ல இருக்க முடியுமான்னு பாருங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? அவன் இத்தனை லட்சம் சம்பாதிச்சான, இத்தனை கோடி சம்பாதிச்சான பங்கா போட்டோம். நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு உயிரை வேணும். அந்த கம்பெனி இருக்கக்கூடாது. இதை மட்டும் தான் சார் நாங்கள் வைக்கிறோம். நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து நான் ஏதோ தவறா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. சரி பேசிட்டு அடுத்ததாக முருகப்பாலகரை சார்ந்த அம்மா வெள்ளங்கண்ணி அவர்கள். என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப ரொம்ப பாதிச்சோம். இன்னைக்கு எங்க வீட்டுல யாருமே சரியான இதுவாகவே இல்லைன்னா, ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட், ஒருத்தர் வீசிங், ஒருத்தர் சுகர், இவ்வளோ பாதிப்பாக இருக்கிறோம். நாங்கள் இந்த கெட்ட வாய்வால நாங்கள் ரொம்ப நொந்து போயிருக்கிறோம். எங்கள் குடும்பம் ரொம்ப பாதிச்சு போயிருக்கு. பிள்ளைங்க எது எடுத்தாலும் ரொம்ப கவலையா இருக்குது. இந்த பிள்ளைங்களும் நோய் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்குள்ள வந்துக்குள்ள இருக்கிறோம். நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத நாளே கிடையாது. எங்களுக்கு இதுல ஒரு வழியை வாய்ச்சி கொடுங்க. என்னால் வேற எதுவும் சொல்ல முடியல. நன்றி. அடுத்ததாக பெருக்குப்பட்டி சார்ந்த சகோதரி சுபத்ரா அவர்கள். வணக்கம் சார். இங்கே எல்லாருமே காலமாக என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொன்னாங்க. நான் வந்து 26ஆம் தேதி நைட்டு என்ன நடந்திருக்கு, நான் என்ன அனுபவிச்சிருக்கேன்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். 26ஆம் தேதி நைட்டு 12:10 எங்களுக்கு ஃபோன் வந்தது. என்னோட பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, எனக்கு 2மே பொம்பளை பிள்ளைங்க, 9 வயசு பொண்ணு ஒன்று, 5 வயசு பிள்ளை ஒன்று. 2த்தையும் தூக்கிட்டு எதுவுமே எடுக்கல. வித்தின் நைட்டி வித் ஒரு ஷால் கூட இல்லாமல் நாங்கள் எங்கள் குழந்தைங்களோட வெளியில் ஓடி வந்தோம். என் கணவர் என்னோட மாமியாரோட என் குழந்தைய முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. நான் என்னோட தெருவில் இருந்த அத்தனை கதவையும் தட்டி எழுப்பியிருக்கேன். என் கணவர் கீழே போய் அத்தனை கதவையும் தட்டி எழுப்பிட்டு இருக்காரு. ஒரு ஆட்டோவில் நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு வாசனை ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாக வர அந்த ஆட்டோக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் இங்கே இறங்குங்க, ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, நான் பின்னாடி போய் இருக்கிற குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் குழந்தைங்களை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுன்றதுக்காக பைக்கில் வந்த என்னோட தெரிஞ்சவங்க மூலயமா ஃபஸ்ட்டு குழந்தைங்களை நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போயிட்டோம். நான் மட்டும் தனிச்சு பர்மா நகரில் நிற்கிறேன். என்னோட ஊராளுங்க எல்லாருமே ஊர் சேர்ந்த டெம்போ மூலயமா கொண்டு வந்து அந்த பர்மா நகரில் இறக்கிட்டு இருக்காங்க. இறக்குற எல்லாருமே வாமிட், லேடிஸ், ஜென்ட்ஸ், குழந்தைங்க அத்தனை பேருமே வாமிட் எடுக்கிறாங்க. அவங்களோட கண்கள் எல்லாமே செவந்து போயிடுச்சு. அவங்களால மூச்சு விட முடியல, வயிறை பிடிச்சிக்கிட்டு பெயினோட துடிக்கிறாங்க. அங்கே ஆம்புலன்ஸ் கிடையாது, போலீஸ் கிடையாது. அங்கே சேர்ந்த பர்மா நகரில் இருந்த ஆட்கள் வந்து எங்களுக்கு தண்ணி
தண்ணியும் அவங்களோட சத்திரத்தையும் திறந்து விட்டு என்னமா ஆச்சு, என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க எங்ககிட்ட. அவங்க ஒரு வண்டி அனுப்பிச்சு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வர வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் பஸ் 4 பஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸே வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனில இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வரல, ஒரு எச்சரிக்கை வரல. நாங்கள் நியர்பை கம்பெனி கிட்ட இருக்கோம் மேம். அங்கே வந்து ஸ்டாஃபை கூப்பிட்டாலோ இல்லை உள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் சைரன் சவுண்ட் கேட்கும். இல்லை ஒரு ஸ்டாஃபை கூப்பிடுறாங்கன்னா எங்கள் பாதி ஊருக்கு அந்த ஸ்டாஃபோட நேம் கேட்கும். அது மூலியமாக கூட இங்கே இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இது ஒரு ஆக்சிடென்டாகவே இருக்கட்டும், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாரும் வெளியில வாங்க, நாங்கள் ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெக்கேட் போய் இருங்க, நாங்கள் அதுக்குள்ளே சரி பண்ணுறோன்னு கூட அந்த கம்பெனி சார்பாக எங்களுக்கு எதுவுமே பண்ணலை. இன்ன வரைக்கும் 6 நாள் ஆகுது. 6 நாளா கம்பெனி சார்பா பாதிக்கப்பட்ட ஜனங்களை அசிங்கப்படுத்தினாங்களே தவிர என்ன நடந்துச்சுன்னு வந்து கேள்வி கேட்க வரல. வாமிட் எடுத்த அத்தனை பேரும் குடிச்சிட்டு வாமிட் எடுத்ததா அறிக்கை கொடுத்தாங்க. லேடிஸ் குழந்தைங்க கூடமா சார் குடிச்சிட்டு வாமிட் எடுக்கும். அந்த மாதிரிலாம் எங்களை ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்தினாங்க. நாங்கள் அப்போ கூட அமைதியா அந்த கம்பெனி வாசல்ல உட்காந்து இருக்குமே தவிர இந்த கம்பெனி கிட்ட கூட நாங்கள் போல. ஒரே ஒரு நாள் மறாவது நாள் கவர்மெண்ட் சீல் வச்சதுக்கு அப்புறம் மறாவது நாள் ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போன அத்தனை பேர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ரன் ஆகுதான்னு பார்க்க போனவங்க மேலெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். என்ன கேட்டால் சப்பரீசன் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் அடிச்சிட்டாங்களா, கேட் அடிச்சிட்டாங்களா, கம்பெனி அடிச்சு உடச்சிட்டாங்கன்னு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க சார். பாதிக்கப்பட்டு 43 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க சார். நாங்கள் போய் சண்டை போடுற நிலைமையில இருக்குமா சார், இல்லை மூச்சு விடுற நிலைமையிலேயாவது இருக்குமா? எதுவுமே கிடையாது. போலீஸ்காரங்க 11:30க்கு இங்கே நீங்கள் வாழலாம், இங்கே ஒரு பிரச்சனையும் எல்லாம் வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க சார். இன்னைக்கு 6 நாளாவது மேல் ஃப்ளோரில் போய் கதவை தராங்க சார், மூச்சு விட முடியாது. கீழ் ஃப்ளோர் வரைக்கும் தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கு. அப்பர் ஃப்ளோரில் போய் நின்று நீங்கள் டோரை திறந்து நில்லுங்க, உங்களால் 10 நிமிஷம் கூட மூச்சு விட முடியாது. இன்னைக்கு என் குரலே இப்படிதான் சார். ஆனால் என்னால் பேச முடியல, கண்டினியூட்டாக பேச முடியல. இந்த இடத்துல ஒரு ட்ரைனஸ் ஒரு ஆள் போட்டு என்னை அமுக்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன். என் 4 வயசு பொண்ணு 6 நாளாக ஃபீவரில் இருக்கு. போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் குழந்தை ரொம்ப பயந்து இருக்குமா, அதனால தான் ஃபீவர் இருக்கு. நேற்று போய் 2 இன்ஜெக்ஷன் போயிட்டு வந்தேன். என் 4 வயசு 5 வயசு குழந்தைக்கு 2 இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். இன்னுமே ஃபீவரோட டெம்பரேச்சர் குறைய மாட்டேங்குது. குழந்தைங்க எல்லாம் பயந்து இருக்கு சார், தூங்க முடியல. அந்த குழந்தைங்க நிம்மதியாக படுத்து தூங்க மாட்டேங்குது. இன்ன வரைக்கும் அரசாங்கத்துல இருந்து கலெக்டரோ யாரும் வந்து எங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னே கேட்கல சார். என்ன ஆச்சுமா, என்ன நடந்துச்சுன்னே கேட்கல. அது மட்டும் இல்ல சார், இங்க மீன்வள அமைச்சகம் இருக்கு. மீன்துறை சார்ந்த கவர்மெண்டோட இது வந்து இங்க இருக்கு. மீன்துறையில சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கு, அவங்க அது கேட்கற விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. என்னோட கணவரோட நண்பர்கிட்ட இருந்து 11:30 டியூட்டி முடிச்சு நைட் டைம்ல போறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐ மீன் மதியானம் ஷிஃப்ட்ல முடிச்சு போறவங்க அன்அபிஷியலா எதுவுமே வரல. அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. காப்பாத்தின மனுஷன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மனுஷன் இல்லைன்னா நாங்கள் செத்து போயிருக்கணும். ஏரோட ஃப்ளோ இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் கிராமம் பாதிச்சிருக்கும். இந்த பக்கம் இருந்ததுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாதிப்பு இருந்தது. இதே ஏரோட ஃப்ளோ ஸ்டெபிலிட்டியா இருந்ததுன்னா இன்னைக்கு நாங்க பேச யாருமே உயிரோட இருந்திருக்க மாட்டோம். ஏரோட ஃப்ளோ மட்டும் ஒரு நிலையில சமநிலையில ஸ்டெபிலிட்டியா இருந்ததுன்னா எங்க எல்லாரும் ரூம்ல இருந்து பணமலை தூக்கி இருப்பாங்க. ஆமா, அவருக்கு கிராஸ் பண்ணும்போது ஸ்மெல் வந்திருக்கு. ஒரு சிலர் அவங்க கிராஸ் பண்ணும்போது வாமிட் எடுத்திருக்காங்க. அவர் பார்த்துட்டு அந்த கடல்ல இருந்து பஸ் கிரீன் கலர்ல பஸ் தான் இருக்கு. அவர் அந்த கேமரா எடுத்திருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. அவரே வந்து நிறைய பேரோட கதவைகளை தட்டி காப்பாத்தி இருக்காரு. சில பேர் வந்து நைட் டைம்ல அன்டைம்ல தட்டினா பயப்படுவாங்க இல்லைங்களா, திறக்க மாட்டாங்க. அதனால ஊர்ல அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அத்தனை பேருக்கும் கால் பண்ணியிருக்காரு. அதுல எங்க வீட்டுக்காரும் ஒருத்தர். கரெக்டா கால் பண்ணும்போது 12:10. நன்றி சார். அடுத்ததாக திலகநகரை சார்ந்த சபீனா அவர்கள். நான் வந்து பிள்ளைகளோட இருக்கிறவங்க. நான் அரபிக் கிளாஸ் இவங்களுடைய குரானை வந்து சொல்லிக் கொடுக்குறேன். எல்லாமே குழந்தைகள் தான். அதில் 5 நாள் கிளாஸ்னா 3 நாள் 4 நாள் பிள்ளைங்க வரமாட்டாங்க. என்னென்னா லென்ஸ் மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எதனா லீவ் விட்டுட்டே இருப்பாங்க. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, எங்களுடைய மக்கள் இறந்தாங்கன்னா, பெண்கள் இறந்தாங்கன்னா அவங்கள குளிப்பாட்டுறவன் நான் தான்.
அதில் என்கிட்ட படித்த ஒரு பொண்ணு மாமி மாமின்னு என் கூட சுற்றிட்டு வந்த பொண்ணு இறந்துட்டான். அவளுக்கு என்னென்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த குழந்தைய நான் குளிப்பாட்டுறேன். அது எவ்வளோ வேதனையான விஷயம். என்னை சுற்றி சுற்றி வந்த பெண்ணு அந்த குழந்தை இறந்துட்டான். அதே மாதிரி என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க 4 குழந்தை பிறந்த உடனே இறந்துருச்சு. அது இந்த எண்ணூரில் மட்டும்தான் நடக்கும். தாயாகியும் அந்த குழந்தைய கொஞ்சம் முடியாத ஒரு நிலைமை இந்த எண்ணூரில் இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த ஆறு அவ்வளோ சுத்தமாக இருந்த ஆறு. நான் சின்ன பிள்ளையில அந்த ஆற்றுல நான் விளையாண்டுருக்கேன். அந்த இடத்துல தான் இருந்திருக்கேன். இப்போ அந்த ஆற்றுல கால் வைக்க முடியலை, அந்த அளவுக்கு டஸ்ட்டு. இந்த மீனவ சமுதாய சகோதரர்கள் எல்லாருமே நமக்காக மீனை பிடிச்சு கொண்டு வர்றாங்க. என்னுடைய சகோதரி சொன்ன மாதிரி மீன் பாலத்தை நம்பி தான் இங்கே நாங்கள் இருக்கோம். ஆனால் அந்த மீனை சாப்பிட்ட எத்தனையோ பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கேருந்து நாங்கள் எங்கள் சகோதரிகளையோ என் தங்கச்சியோ பார்க்க போனால், அக்காக்கா வரும்போது உங்கள் ஊர்லேருந்து எண்ணூர்லேருந்து மீனோ எறாவோ வாங்கிட்டு வாங்க. அந்த மீனும் எறாவோ இப்போ இங்கே கெட்டு போயிருக்கு. அவங்க கேட்குறது காசோ பணமோ இல்லை, அவங்க அன்பாக கேட்குறது இந்த ஊர் எறாவையும் மீனையும் வாங்கிட்டு வாங்க. அப்போ அது இந்த இடத்துல கெட்டு போயிருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளோட வாழ்வை அவங்களுக்கு நிறைய பொல்யூஷன்னால பிள்ளைங்க ஒரு 5 நாள் கிளாஸ்னா கூட அதில் 3 நாள் வர முடியாமல் ஆகிடுது. ஏன் தங்கச்சி பெண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம், 6 வயசு தான் ஆகுது. 2 நாள் 3 நாள் கொஞ்சம் குளிர் வந்துருச்சுன்னா அதனால் மூச்சு விட முடியாது. இங்கே உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். கொஞ்ச நாள் கொத்தாரியில் புகை விடுவாங்க. எல்லாரும் என்ன செய்வோம், நாங்கள் கர்ச்சீஃபில் மூச்சை கட்டிக்கிட்டு நாங்கள் இருந்திருக்கோம். இது எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருந்திருக்கு. இப்படி எல்லா மக்களையும் பாதிக்கிற அந்த கம்பெனி எங்களுக்கு வேண்டாம். எங்கள் எல்லா மக்களையும் காப்பாற்றணும். இன்ஷால்லா நான் இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி. நான் எண்ணா ஹாஸ்பிட்டலில் இருந்து வரேன். சமயத்தில் 26ஆம் தேதி கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வெளியிட்டாங்க. கசிவு ஏற்பட்டுச்சு. அதனால் நல்லா நாங்கள் நல்ல பசங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம். நைட் கரெக்டாக 12 மணிக்கு எல்லாம் பதப்பதைக்க வெளியில் ஓடியாந்தோம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இது மாதிரி அமோனியா வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, ஒரு பதப்பதைக்க குழந்தைய தூக்கிக்கிட்டு வெளியில் ஓடியாந்தோம். வெளியில் ஓடியாந்ததுக்கப்புறம் நெடி வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது, அவ்வளோதான் நம்ம லைஃபு, இனிமேட்லேருந்து அவ்வளோதான், இனிமேட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குட்டியில் தூக்கிட்டு நடு தெருவில் நின்றோம். அப்போ தான் சொன்னாங்க எல்லாரும் இங்கே நிற்காதீங்க, எல்லாரும் ஓடிடுங்கன்னாங்க. நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு உயிர் எவ்வளோ முக்கியன்றதோ அப்போ தான் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு உயிர் பயத்தை காட்டினாங்க. 12 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு காலை 12 மணிலேருந்து 4 மணி வரையும் ஒரு ரோடு ஃபுல்லாக திரிஞ்சிட்டு இருக்கோம். எங்கே போகிறது ஏது போகிறது, சொந்த பந்தம் எதுவுமே இல்லை, எல்லாம் லாங்கில் இருக்காங்க. அந்த நேரத்துக்கு எங்கே போக முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வெளியிடுவாங்க. அதனால் பசங்களுக்கு நெஞ்சு வலி ப்ராப்ளம்ஸ் கூட இருக்குது. அப்பப்போ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி என்னடா இது, என்ன இப்படி ஒரு இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த கசிவலால் என்ன ஆயிருக்குன்னா, தண்ணி ஃபுல்லாக மீன் ஃபுல்லாக இறந்து மிதந்துட்டு இருந்தது. எங்கள் மீனவருடைய சமுதாயமே இந்த கடலை நம்பி தான் இருக்கும். அதுதான் எங்களுடைய வாழ்வாதாரமே. இப்போ அதுவே இல்லாத ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்கள் ஃபிஷர்மேனுக்கு மெயினாக கடல் தொழில் தான். அதுவே இப்படி ப்ராப்ளமாக இருக்கும்போது எங்களால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனு நீங்கள் தரணும். ஃபஸ்ட்டு இந்த கோரமண்டல் தொழிற்சாலையை அறவே மூடணும். மூடினா தான் எங்களுடைய வாழ்வாதாரம் மேலும் அது நலம் பெறும். அதனால நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் கோரமண்டல் பத்தி சொல்றோம், கண்டிப்பா சிக்கல் தான். அது கூடவே சொல்லும் போது எப்பவுமே விடுவாங்கன்னு சொல்றோம். ஆனா அது பக்கத்துல உங்க கிராமத்து பக்கத்துல மற்ற கம்பெனிஸும் இருக்கு. ஸோ இது கோரமண்டல் மட்டும்தான் பிரச்சனையா, வேற கம்பெனிஸோட பெயர்களையும் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி நியாயமா. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டுனதுனால அந்த ஒரு கம்பெனி பேரை நான் மென்ஷன் பண்றேன். மனநிலையில் உயிர் பயம்ன்றதுனால மற்ற பிரச்சனைகள் ஆண்களாக நாங்கள் பல பேர் பல கருத்துக்களை பதிவு பண்ணுவோம். இருக்கிற சுற்றி இருக்கிற கம்பெனிகளை பற்றி எல்லா குறைகளை பற்றி சொல்லுவோம். அப்படி நாங்கள் சொல்றோம். அந்த ராத்திரின்னும் போது தாய்மார்கள் பட்ட அவஸ்தையை அந்த கம்பெனி மேல சொல்றாங்களே தவிர வேற ஒன்று.
மேடம் நீங்க இப்ப கேட்டீங்கல்ல அந்த ஒரு கோரமண்டல் நிறுவனம் மட்டுமான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவு பண்ணிடுறேன். கடந்த 26/12/2023 அன்று நடைபெற்றது பாத்தீங்கன்னா கோரமண்டல் நிறுவனத்திற்கு அமோனியா கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து இறக்குமதி செய்வாங்க. கப்பல்ல வந்து இறக்குமதி செஞ்சு இந்த டேங்க் 14,000 மெட்ரிக் டன் எடை கொண்ட அந்த டேங்க் கொள்ளளவு கொண்ட அந்த டேங்க்ல ஃபில் பண்ண அந்த கடலுக்கு அடியில இருந்த பைப்ல இருந்து கசிஞ்ச இதனால ஏற்பட்ட விபத்து. ஆனா அனுதினமும் ஏற்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க நைட்ல மக்கள் நடமாட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அதே கம்பெனில இருந்து வாயுங்கள் வெளியே வருது, அதே இது வெளியே வருது. அதே மாதிரி மக்கள் நடமாட்டம் குறைவா இருக்க சமயங்கள்ல எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா மழை பெய்யுது பாத்தீங்களா, மழை பெய்யும் போது மக்கள் வெளியே வரமாட்டாங்க பெருசா. அந்த சமயத்திலையும் அதே கம்பெனில இருந்து வாயுக்கள் வெளியே வருது. அன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை மட்டும் கோரமண்டல் மேல இருக்கிற பிரச்சனை கிடையாது. அவங்க அனுதினமும் இந்த பிரச்சனை அவங்க கம்பெனில இருந்தா சர்ச்சைக்குரிய இந்த விஷவாயுவானது வெளியே வருது. அதே மாதிரி இப்ப சொன்ன பாத்தீங்கன்னா வாயு கசிவுன்றது கோரமண்டல் நிறுவனத்துல இருந்தா வருது. பவுண்டரி நிறுவனத்துல இருந்து இரும்பு துகள்கள் காற்றுல பரவி இப்ப முன்னாடி பேசுறவங்க சொன்ன மாதிரி கருப்பு கலர்ல அந்த மணலானது நீங்க நேர் நகர் இந்த பக்கம் இருக்க பகுதிகளில் போய் பாத்தீங்கன்னா அவங்க துணி ஒயிட் கலர் துணியை காய வச்சுட்டு வந்தாங்கன்னா நீங்க திரும்பி அந்த துணி எடுக்கும் போது அதுல வந்து இரும்பு துகள்கள் ஃபுல்லா படிச்சிருக்குது. இது பவுண்டரியோட இது. ஆனா விஷவாயு தாக்குதல் அப்படின்றது கோரமண்டல் நிறுவனத்திற்கு உரியது. இது 26 அன்று மட்டும் நடந்தது கிடையாது. 2020 முன்னாடில இருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. 2020 ஒரு உயிர் பலி கூட ஏற்பட்டிருக்குது. எங்க ஏரியால மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிர் பலி ஏற்பட்டிருக்குது. இது 26ஆம் தேதி நடந்தது மட்டும் கிடையாது. இது இல்லாம அவங்க புகையை வெளியே விட்டுட்டு தான் இருக்காங்க. உயர் கோபுரம் வச்சிருக்காங்க ஒண்ணு, அதன் மூலியமா நச்சு புகையை வெளியே விட்டுட்டு தான் இருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத சமயங்கள், அதாவது மக்கள் நடமாட்டம் குறைந்த சமயங்கள்ல இதை வெளியே விட்டுட்டு தான் இருக்காங்க. இது 26ஆம் தேதி ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்கும் வெளியே வந்த ஒரு இதுவா இருக்குது. ஆனா அனுதினமும் இவங்க விட்டுட்டு தான் இருக்காங்க. இது இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இது 26ஆம் தேதி நடந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. இவங்க தொடர்ந்து இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நன்றி. இன்னும் பெரிய குப்பத்திலேருந்து பேசுகிறோம், சங்கர் தேவி. அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. பேசக்கூட முடியல. அன்னையிலேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து என்னால் பேசவே முடியல. இப்போ பேசுனாங்களே சுபித்ரா, எண்ணூரில் பெரிய குப்பத்திலேருந்து அவங்க தான் வந்து கதவு தட்டினாங்க. நைட்டில் வந்து எல்லாரும் லேடிஸ் படுத்திருக்கும் போது கதவு தட்டினா யாரும் திறக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கிறாரு. என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திறந்து வந்து நாங்கள் வந்து 2 பேருமே எழுந்து உட்காந்துருக்குறோம். என் பசங்க சின்ன பசங்க இல்லை, வளர்ந்த பசங்க தான் 2 பேரும். என்னடா சத்தம் கேட்குது, கதவு திறங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு அத்துமீறியாத கதவு தட்டுறாங்கம்மா, திறக்காத, பார்க்கலாம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் வந்து மறுபடியும் தட்டுற சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி நெடி. எனக்கு அங்கேயே கதவு ஓப்பன் ஆனோன்னு எனக்கு அந்த எஃபெக்ட் எனக்கு அடிச்சு. எங்கள் வீட்டுக்காரர் கொரோனா பேஷண்ட் தான், அவருக்கு தான் நாங்கள் பயந்தோம். ரீசிங் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, அதனால நாங்கள் பயந்தோம். அவருக்கு எதுவுமே ஆகலை. நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நைட்டு மட்டும் தான் நான் போட்டிருக்கிறேன். நைட்டு போட்டு மேலே வந்து ஷால், லேடிஸுக்கு வந்து நைட்டி வந்து வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்க தான் நாங்கள் போடுறோம். அந்த நைட்டில் என்னால் எதையும் எடுக்க முடியல. குழந்தைங்களை எழுப்புறேன், எழுந்துங்க ஒரு மாதிரி ஆகுதுமா, எழுந்துங்க அப்படின்னு சொல்கிறேன். சொல்லும் போது பசங்க விடுமா, தூக்கத்தில் என்னம்மா நீ எங்களை எழுப்பிட்டு இருக்கிறேன், விடுமா நாங்கள் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும் போது நாங்கள் தட்டி இழுத்துக்கிட்டு ஓடும்போது ஊரில் யாருமே இல்லை. அதுக்கு பிறகு எங்கள் கடற்கரை வழியே நாங்கள் ஓடி சின்ன குப்பத்தை தாண்டி ஓடும்போது எனக்கு வந்து வாந்தி அதிகமாகிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது என் பையன் இன்னொரு பசங்களை ஏற்றிட்டு வரும்போது வண்டியில் ஏறுன்னு சொல்கிறான். வாயை மூடி சொல்லும் போது என்னால் வாயை மூடி அதிகமான வாந்தி என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. பர்மா நகரில் போயிட்டு சுபித்ரா தான் பேசினால, எண்ணூர் பெரிய குப்பத்தை சேர்ந்த சுமித்ரா தான் வந்து முதுவை தட்டிட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போயிடுமான்னு சொன்னாங்க. அதோட போயிட்டு நாங்கள் எம்எல்ஏ வீட்டுக்கு போய் இறங்கணுன்னு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் 3 நாள் சேர்ந்து தான் வந்திருக்கிறேன். போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கோரமண்டல நிறுவனம் மூடுற வரலையும் நாங்கள் எங்களோட போராட்டம் நீடிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அதை மூடி தான் ஆகணும். எங்களோட வாழ்வாதாரமும் அதுதான். எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமாக ஒரு 35 வயசுக்கு மேலே போனால் தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களோட குழந்தைங்க 3 வயசுலேருந்து கண்ணாடி போடுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த கோரமண்டலம் தான் பிரச்சனை எங்களுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருமே 4 பேர் இருக்கிற 4 பேர் கண்ணாடி தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான். தயவு செய்து இந்த கோரமண்டல நிறுவனத்தை கண்டிப்பாக மூடணும். மூடுற வரலையும் எங்களோட போராட்டம் கண்டிப்பாக நீடிக்கும். எப்போ அதுக்கு நல்ல ரிசல்ட் வருதோ அது வரையும் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கான முடிவு நீங்கள் தான் சொல்லணும். நன்றி. எண்ணூர் அழகிய பசுமை நிறைந்த ஒரு கிராமம். ஆனால் இன்னைக்கு வந்து பசுமையும் இல்லை, அழகிய கிராமம்னு சொல்கிற வார்த்தையும் இல்லை. அதை எங்கள் முன்னோர்கள் அனைவரும் அறியாமையினால தொலைச்சிட்டோம். இன்னைக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்காக இங்கே ஒன்று கூடி இருக்கோம். இந்த மக்கள் வந்து போராடுறது ஒரு வாழ்க்கையா, எங்களுடைய வாழ்வாதாரம் மாறி போச்சு, வாழ்க்கையே மாறி போச்சு. ஏன்னா எல்லா வளங்களும் கொண்ட இடத்துல போராடுறதுக்கு அவசியமே இல்லை. எங்கள் வளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு.
நசுக்கப்பட்டிருக்கு. இது முதல்ல பார்த்தீங்கன்னா 1989 வடசென்னை அனல் மின் நிலையம் அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், அதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, இந்த நிலங்கள் எப்படி இருந்தது, இந்த நீர்நிலைகள் எப்படி இருந்தது, இது எல்லாமே ஆய்வு எடுக்க சொல்லுங்க. எதுக்காக ஆய்வு கேட்கிறோம், இன்னைக்கு கேட்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அன்னைக்கு இருந்த வாழ்வாதாரம், மக்களுடைய உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்றது ஆய்வு நடத்தினா மட்டும்தான் இந்த டேட்டா பேஸ் கிடைக்கும். அப்படி பார்த்தா அன்னைக்கு இருந்த நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், லங்ஸ் கேன்சர், இது மாதிரி எந்த விதமான நோய்களுமே இல்லை. நீங்க 800 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இன்னைக்கு 800ல 33 கிராமங்கள் 33 கிராமங்கள் ஹலோ 33 கிராமங்கள் இங்க இருக்கு. 33 கிராமங்கள்ல ஒரு ஆய்வறிக்கை எடுத்தோம்னா ஒரு கிராமத்துல குறைந்தபட்சம் 10 பேருக்கு கேன்சர்ன்ற ஒரு மிகப்பெரிய அரக்கன் உள்ள ஊடுருவி இருக்கா. இத ஊடுருவதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சுற்றுச்சூழல் மாசு, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே எங்களை சுற்றி இருக்கும்போது 1989க்கு முன்னாடி எங்களுக்கு இது மாதிரி எந்த நிகழ்வும் கிடையாது. நாங்க மருத்துவமனைக்கு சென்றதா வரலாறு கிடையாது. அதிகப்படியா யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத பெருவியாதி அப்படின்ற மாதிரி யாரும் டேட்டாபேஸ் எடுத்து செக் பண்ண சொல்றேன். அந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் அட்மிட் ஆனதே கிடையாது. ஏன்னா நாங்க வந்து உடல் ஆரோக்கியம் எப்படி எங்களுக்கு பேணி காக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இயற்கையோட போராடி வாழ்ந்துகிட்டு இருக்க மீனவ சமூகம். நாங்க இயற்கையோட போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனை வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாங்க வந்து உப்பு தண்ணியில வாழ்றோம், உப்பு தண்ணியில சுவாசிக்கிற இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு நோய்ன்றது வந்து அன்னைக்கு இல்லை, ஆனா இன்னைக்கு நோயால மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நோய் எதுல வந்திருக்கு அப்படின்னா சுற்றி 89க்கு அப்புறம் சுத்தி எங்களுக்கு பின்னாடி முள்வேலியில அக்னி வேலி போடப்பட்டிருக்கு. எங்களை அதுக்குள்ள வச்சு குடியமர்த்தப்பட்டிருக்கு. நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சாகடிக்கப்படுறதுக்காக இந்த அரசாங்கம் உடந்தையா இருக்கு. கார்பரேட் கம்பெனிகளுக்காக மட்டுமே அரசாங்கம் செயல்படுது. ஆனா மக்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் 7 நாள் வந்து இது வரைக்கும் பார்க்கல. ஏன்னு தெரியல, எதுக்காக எங்களை இப்படி நசுக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் வாழ தகுதியற்ற இடம்னு சொல்றாங்க. எதுக்காக? கார்பரேட் கம்பெனிகள் மட்டும்தான் இந்த அரசாங்கம் இருக்கலாம். அப்ப எங்களை எதுக்காக இங்க வாழ விடுறாங்க? அனுப்பிடலாமே. சாகிறதுக்காக நாங்க இருக்கிறனாக்க போராடுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்க. போராடுறோம், அந்த கேஸ் வந்து திறந்து விட சொல்லுங்க. மொத்தமா அழிச்சிட்டு போறோமே எதுக்கு? நாங்க இங்க இருக்கிறது தேவையில்லையே. சேவ் 800 அப்படின்னு கேட்கிறோம், அதுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு அரசாங்கம். பசுமை மாறாத இடம் சொல்றோம், ஆனா இந்த இடத்துல அரசாங்கம் வந்து இது வரைக்கும் எங்க கருத்துக்களை கேட்க கூட தயாரா இல்லை. அப்ப இந்த 800 மக்களை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? அரசாங்கம் வராதா? அப்ப நாங்க போராடி சாகிறதுக்காக தான் போராடுறோமா? நாங்க அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான 800 கொடுக்கணும்னு பாடுபடுறோம். ஆரோக்கியமான 800 கொடுக்கறதுக்கு யார் வரணும்? இந்த அரசாங்கம் வரணும். அரசாங்கம் வருதா? இது வரைக்கும் வந்துச்சா? ஏன் வரல? அப்ப அது கண்கூர்ந்து பாக்குற இந்த 800 மக்கள் போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, கடைசி கட்ட வாய்ப்பு. 800 மக்களை காப்பாற்றணும்னாக்கா இந்த இடத்துல இந்த போராட்டம்ன்றது நிலையா குறுக்கீடு இல்லாம, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூட சில விஷயங்கள் கவனிச்சிருப்பீங்க. சில பேர் வந்து போட்டோ எடுத்ததை நாங்க வந்து போய் கேட்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷக்கிருமிகள் எங்களுடைய ஒற்றுமை குலைக்கிறதுக்கும் நாங்க எடுத்து வழி நடத்துற இந்த போராட்டத்தை கெடுக்கிறதுக்கும் இது தவறான பாதைக்கு கொண்டு செல்றதுக்குமான பிரச்சனைகளை எங்க மேல திணிக்கப்படுது. இப்ப தாய்மார்கள் எல்லாமே, நாங்க இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சகோதரிகள் எல்லாருமே இதை வந்து பெரிய அளவுல விழிப்புணர்வோட சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்துல நாங்க பாதிக்கு உள்ளானதுனால, ஏன்னா பெண்கள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு விஷயங்களை வெளிப்படையா கொண்டு வந்து சொல்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அந்த அளவுக்கு எல்லாம் பாதிப்புக்கு உள்ளானதுனால தான் வந்து சொல்றாங்க. எனக்கு பின்னாடி பேச போற நண்பர்களும் தோழர்களும் எல்லாருமே இதை விட ஆக்ரோஷமா சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நேரம் இல்லாமையின் காரணமாக என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். சேவ் 800. நன்றிண்ணா. இறுதியாக பெரிய குப்பத்தை சார்ந்த அம்மா வண்டியில் அவர்களை ஆயில் வந்து 6 மணி நாசமாயிடுச்சு. எங்கள் ஆறு எப்படி இருந்தது? நாங்கள்லாம் போய் குளிப்போம், போட்டில் போய் குளிப்போம், பிள்ளைங்கள்லாம் குளிப்போம். இப்போ யாருமே அந்த ஆற்றை காலை வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஆயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
இந்த ஆயில் எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க எல்லாம் போயிட்டு இன்னைக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா மறுநாள் காலையில் தான் வீட்டுக்கு வருவாங்க. இது வரைக்கும் அந்த ஆற்றுல முழுவி தண்ணியில் இறங்கி வலை கட்டணும். அப்போ சும்மா மேல் போய் பார்க்கும்போதே அந்த வாசனையே, அந்த ஆயில் வாசனை வந்து எல்லாருக்கும் அவ்வளோ நோய் வருது. இன்னும் எல்லாரும் பிள்ளைங்க எல்லாமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. உடம்பு சரியில்லாமல் பிசி ப்ராப்ளம், ஜுரம், சளி, இருமல்னு சொல்ல வருது. அப்போ ஆற்றுல முழுவி தண்ணியில் வலை கட்டிட்டு வரவங்களுக்கு அந்த ஆயிலெலாம் வாயுள்ள போகுமா போகாதா? அப்போ கண்ணெலாம் இறங்குமா இறங்காதா? அப்போ அவங்க எப்படி இருக்க முடியும்? அவங்க கண் பார்வை எவ்வளோ நாளைக்கு வரும்? கொஞ்ச நாளைக்கு வச்சு ஆற்றை சுற்றி கம்பெனி இருக்குது. ஆற்றை சுற்றி கம்பெனி வந்து எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு கம்பெனியில் 10 வேலை கொடுத்தா கூட நாங்கள் யாரும் அந்த ஆற்றுல கடலுக்கு போக வேண்டிய வேலை கிடையாது. எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அவ்வளோ பன்னீர் மாதிரி இருந்த ஆறு இன்றைக்கி கழிச்சுலே ஆகி போச்சு. எங்கள் வாழ்வாதாரம் நாங்கள் எப்படி பழகிறது? எங்கள் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது? நாங்கள் எப்படி சாப்பிட்றது? பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது? மழை பெஞ்சா மழை நீர் தண்ணி நிற்கிது. அப்புறம் அடுத்தது ஆயில் விட்டுறாங்க. அப்புறம் இது மாதிரி இந்த கேஸ் விட்டுறாங்க. நாங்கள் எப்படி பிழைக்கிறது? எதை வச்சு நாங்கள் பிழைச்சி பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும்? நாங்கள் சாப்பிட முடியும்? அந்த லோன் வட்டி பார்த்துக்க முடியும்? ஒரு இதுவுமே வாழ்வாதாரமே இல்லாத நாங்கள் எப்படி வாழ்கிறது? யாருமே எந்த பதிலும் சொல்லலை. வராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. இந்த ஆயில் வந்து 20-30 வருஷமாக ஆயில் வருது. 35 வருஷம் ஆகுது நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இது வரைக்கும் அந்த அப்படியே இப்போ தண்ணி அப்படியே வெளியேன்னு ஓடும். எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு நண்டு இருக்கா, ஒரு மீன் இருக்கா, ஒரு இறா இருக்குது, எல்லாம் செத்து மிளகுது. பழர்காட்டு இறா மீன் வருது, காசிமேட்டில் போனால் அதை வாங்கிட்டு போகிறாங்க. 800 அந்த மீன் வேணாம், அந்த நண்டு வேணாம், அந்த இறா வேணாம். அப்புறம் எதை வச்சு நாங்கள் சாப்பிட்றது? நாங்கன்னா கம்பெனிக்காரன் ஏசி போட்டுட்டு ஆஃபீஸில் போய் பார்த்து வேலையை பார்க்குறோம். அந்த சம்பளத்தை வச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு பொம்பளை ஆற்றுக்கு போய் பாடு போடுறோம். ஆம்பளை கூட பொம்பளையும் போவோம். பொம்பளையும் போய் ஆம்பளை எனக்கு ஆற்ற தண்ணி விலை காட்டினா மேலே போட்டில் பொம்பளை பார்த்துருப்போம். இப்போ நாங்கள் யாருன்னா போக முடியுமா? எதை வச்சு சாப்பிட்றது? நாங்கள் எதை வச்சு நாங்கள் எந்த வாழ்வாதாரத்தை வச்சு நாங்கள் வாழ்கிறது? எதுவுமே இல்லாத நாங்கள் எப்படி இப்போ பிழைக்கிறது? இதெல்லாம் யாரும் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் பதில் சொல்லாது. கொடுக்குறாங்க, 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு 10,000 ரூபாய் போட்டாங்கன்னா எங்கள் குடும்பம் கடைசி வரைக்கும் நாங்கள் அதை வாழ்ந்துட முடியுமா? எங்கள் வாழை சுற்றி கம்பெனிக்கு ஒரு கம்பெனியில் 10 வேலை 15 வேலை வாங்கி கொடுத்தா நாங்கள் அந்த ஆற்றை நம்ம போகிறோம், அந்த கடலில் நம்ம போகிறோம். எதுவுமே செய்யாத வரவங்க பார்க்குறாங்க, போகிறாங்க, வராங்க, பார்க்குறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, எழுதுறாங்க, போயிடுறாங்க. அவ்வளோதான். அதோட முடிச்சிடலாங்க. வேறு எதுவுமே மறுபடியும் எல்லாம் வரப்போட்டு கொல்லப்படுத்துறது. சரி, இந்த 6000 கொடுத்தாங்க, இந்த 10,000 கொடுத்தாங்க, எங்கள் எத்தனை வச்சு சாப்பிட முடியும்? எவ்வளோ காலத்து சாப்பிட முடியும்? இதை வச்சு என் பிள்ளைங்க படிக்க வைக்க முடியுமா? சொல்லி எங்கள் நோயை பார்க்க முடியுமா? வீசிங்களா மூச்சு கூட பேச கூட முடியல. வீட்டில் ஒரு வீட்டில் 8 பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோம். எதனால்? அந்த ஆயில் வந்து அந்த நாட்டில் ஒன்றும் முடியல. அன்றைக்கி அந்த கெமிக்கல் வந்த அன்றைக்கி, இந்த கேஸ் வந்த அன்றைக்கி எத்தனை மக்கள் எங்கெங்கே பயந்து ஓடிச்சு தெரியுமா? பச்சை புள்ளிலாம் வச்சுங்க. கோயிலுக்கு போன ஆம்பளை கேட்டால் துடிச்சின்னு அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. எங்கெங்கே எந்த பொம்பளை எந்த போட்டில் ஏற்றி போகலாம்? வண்டியில் போக முடியாது, போட்டுக்கெல்லாம் தான் ஏற்றி போடணும். எங்களுக்கு எப்பவுமே இதே மாதிரி கஷ்டம் வந்துன்னு தான் இருக்குமா? நாங்கள் வாழவே முடியாதா? இந்த கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லாதா? வாழ்கிற அளவுக்கு எனக்கு பதில் சொல்லாதா? எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல எல்லா கம்பெனியும் சேர்ந்து, இந்த கவர்மெண்ட்டில் கம்பெனி சேர்ந்து, இந்த கம்பெனி இருக்கக்கூடாது. இந்த கந்தக போகிற உரத்து, இந்த கேஸ் ஒரு கம்பெனி இருக்கக்கூடாது. எங்களுக்கு வாழ்கிறதுக்கே எங்களுக்கு வழி காட்டணும். எங்களுக்கு அதான் தேவை. நன்றி, வணக்கம். அடுத்ததாக சின்ன குப்பத்தை சார்ந்த நம்ம குமாரி அவர்கள். சின்ன குப்பம் எல்லாருக்கும் சின்ன குப்பம் குமாரி பேசுகிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், காலை வணக்கம். வந்து நாங்கள் வந்து ராத்திரி 12 மணி ஒரே மூச்சு அடைப்பு, வாந்தி மேலே வாந்தி எடுத்துக்கிட்டு நானும் என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு காத்துன்னு. எங்களுக்கு இந்த கம்பெனி அதே மாதிரியா பவுண்ட்ரிலையும் லைலாண்ட்லேயும் இந்த கம்பெனி தண்ணி, ஆயில் தண்ணி இந்த பூமியில் விடுறதுனால எங்கள் தண்ணி நாங்களே எங்கள் ஊர் தண்ணி எத்தனை ஊராரோ வந்து பிடிச்சிட்டு போவாங்க. இன்றைக்கி நாங்கள் காசு கொடுத்த வாங்குற நிலமையில இருக்கிறோம். அந்த தண்ணியை இன்றைக்கி அந்த ஆயில் பக்கத்து ஒரு 20 அடி கண்ணாடி போய் பாருங்க. அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்க. அந்த ஆயில் நாத்தம் வரும் அந்த தண்ணியை. நாங்கள் அந்த தண்ணி இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் உடம்பு கூட குளிக்க கூட முடியாது. அதுவும் காசு கொடுத்து வாங்குற நிலைமையில தான் இருக்கோம். எந்த கம்பெனியும் எங்களுக்கு சுத்தமாக வேண்டியது கிடையாது. எல்லாம் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுத்து எங்கள் கம்பெனி பற்றி, எங்கள் ஊரை பற்றி நீங்கள் பாராட்டணுமோ இல்லை அழிக்கிறீங்களோ அது உங்கள் இஷ்டம். எங்களுக்கு எந்த கம்பெனியும் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள் ஊர் இப்போ இன்னைக்கு 30 ரூபாய் கொடுத்து ஒரு கேன் வாங்குகிறோம். அப்போ வந்து தானாகவே அந்த 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 புகையாகப்பட்டு தான் எங்களுக்கு நெஞ்சு ஒன்று கூட பேச முடியல. எனக்கு இன்னும் கூட அந்த புகை மூச்சு பாருன்னா கல்லூரத்துக்கிட்ட வீடு இருக்கிறதுனால அந்த நைட்டில் எழுந்து வருவான், புகை நாற்றம் அடிக்கும், ஏதோ கெமிக்கல் விடுறாங்க இப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பாத்ரூமுக்கு எழுந்து வர்றப்பெல்லாம்
அந்த நாட்டம் வந்துன்னு தான் இருக்கும் எப்பவும் நைட்டில் சரி ஏதோ புகை வர்றாங்க எந்த கம்பெனிக்கார ஒரு இடம் இதுவே தான் எங்கள் நிலைமை போய்கிறது. அன்னைக்கு ராத்திரி பொழுது பண்ணி 27ஆம் தேதி மட்டும் ஜனங்க ஓடியாரலாம். ஆனால் எங்கள் ஊர் அப்புறம் தான் எழுந்து ஓடிச்சு. பெரிய குப்த ஜனம் பாதி நகரம் இந்த பர்மா நகர் வரைக்கும் ஓடி போய் அதுக்கு மேல்பட்டு தான் நாங்கள் எழுந்து ஓடணும். குழந்தையெல்லாம் சுற்றி எடுத்துட்டு ஓடுறாங்க ஜனங்க. யாருமே எந்த துணி எல்லாம் நைட்டி தான் போட்டுக்குதுங்க பொம்பளை பசங்க எல்லாம். ஒன்றுமே அதுங்களுக்கு புரியல. இன்னொன்று கேட்குறேன், ஊர் பற்றிச்சு தான் சொல்கிறாங்களே கண்டா இந்த கெமிக்கல் புகன்னு யாரும் சொல்லவே இல்லை. அதுக்கு மேல்பட்டு ஓட்டுக்கு உட்காந்தா தான் தெரிஞ்சு இந்த நாட்டுமாகப்பட்டு என் பையனா அப்படியே மூச்சு விட முடியாது. அவனே வந்து இப்போ கூட என்னால் மூச்சு விட முடியல. அந்த புகை அந்த நாட்டமாகப்பட்டது அப்படியே சுழட்டி எடுத்துட்டு என்ன. எல்லாருக்கும் பேசுறதுக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குமரவேல். நான் நெட்டகுளம் கிராமத்திலிருந்து பேசுகிறேன். இந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்து ஒரு கவர்மெண்ட் தான் வந்து அறிவிச்சு இது பண்ணணும். ஆனால் இங்கே மக்களே நாங்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டத்தை வந்து நடத்தினே இருக்கோம். கவர்மெண்ட் நடத்தலை. அதே போல் வந்து இந்த எண்ணூர் வந்து ஒரு சுற்றுலா தரம் இது. 1990க்கு முன்ன வந்து இங்கே வந்து பிஜேபி முட்டுக்காட்டில் இருக்கிறது தெரியுமா? அது வந்து முதல்ல இங்கே தான் இருந்தது. நம்ம எண்ணூரில் தான் அந்த முட்டுக்காடு அந்த பிஜேபி ஒன்றலாண்டு இங்கே இருந்தது. இப்போ அந்த முட்டுக்காடு அந்த ஒன்றலாண்டை வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்தி அங்கே இது பண்ணியிருக்காங்க. அந்த பிஜேபியை வந்து எடுத்துட்டு முதல்ல பவர் பிளான்ட் கட்டுறாங்க, ஸ்டேஜ் 1ன்னு சொல்லி. அப்போ வந்து இங்கே இருக்க மீனவர்களுக்கு வந்து 1994 வந்து 510 வேலை வாய்ப்பே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 கட்டிட்டாங்க, 3வது பிளான்ட்டும் கட்டிட்டாங்க. குருவிமேட்டில் 2 பிளான்ட்டு, ஊர்னமேட்டில் 2 பிளான்ட்டு, மொத்தம் 7 பிளான்ட் கிட்ட கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்குமே எதுவும் தரல. எங்களுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? காற்று மாசு. அதே போல் வந்து ஆறு ஃபுல்லாக வந்து அந்த சாம்பல் கழிவு. இது மட்டும் இல்லாமல் சுடு தண்ணீர், அந்த ஆற்றுல தான் எல்லாம் கழிவு. அந்த சுடு தண்ணீர் அந்த பாயில் சுற்றி அந்த தண்ணியெல்லாம் வந்து ஆற்றுல தான் வருது. யாரா உற்பத்தி எந்த உற்பத்தியும் ஆகாது இந்த பவர் பிளான்ட்டால். அடுத்ததாக வந்து பார்த்தா எண்ணூர் துறைமுகத்தில் வந்து பார்த்தா எல்என்சி நிறுவனம் ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து என்னப்பா கேஸ் உற்பத்தி. கப்பல் வந்து கேஸ் வந்து பிரித்து எல்லாம் ஊருக்கு எட்டு போகிறது இதுதான். அங்கே இருக்க கழிவு எல்லாமே வந்து நம்ம ஆற்றுல தான் கலக்கிறாங்க. அதே போல் வந்து கப்பல் கட்ட நிறுவனம் எல்என்டி நிறுவனம் வந்து ஃபாரின்லேருந்து ரிப்பேர் கப்பல்லாம் எடுத்துன்னு வராங்க. ரிப்பேர் கப்பல்லாம் எடுத்துன்னு வந்து கீழே வந்து அந்த ஆளி இருக்கும். அந்த அது ஆப்பிரிக்காலேருந்து அந்த காக்கா ஆளின்னுவாங்க. இந்த காக்கா ஆளியை சுரண்டி அதுக்கு அப்புறம் எங்கே படுத்தாங்கன்னா ஆற்றுல தான் போடுறாங்க. இன்னைக்கு இந்த ஆறு வந்து குறைஞ்ச ஒரு 20 அடியா பள்ளமாக இருந்த ஆற்றுல இன்னைக்கு காக்கா ஆளி ஆறுக்கும் மேலே வந்து நிற்குது. வந்து காக்காளி நிற்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டிநாட்டு நிறுவனம் இருக்குது, கறி நிறுவனம். அதோட கழிவு எல்லாமே ஆற்றுல தான் விடுறாங்க. அது போல் ஜுவாரி சிமெண்ட், அந்த கழிவு எல்லாமே இந்த ஆற்றுல தான் விட்டுன்னு இருக்காங்க. இதே போல் வந்து இங்கே பார்த்தா கல்ஃப் நிறுவனம், கல்ஃபோட ஆயில் எல்லாமே பார்த்தா தினைக்குமே வருது. தினைக்க லைட்டாக விட்டுன்னு இருக்காங்க. MRL CBC எல்லாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுன்னு இருந்தாங்க. பல வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுன்னு இருந்தது. இப்போ முழுமையாக இப்போ வெள்ளம் வந்தது, மழை வெள்ளம் தொடர்ந்து விடும்போது வெள்ளத்தோட வெள்ளமாக வந்து எத்தனை ஆயிரம் லிட்டர் தான் இங்கே வந்து திறந்து விட்டாங்கன்னு தெரியல. நாங்கள் போய் ரெஸ்கியூ டீமில் போனோம். கரெக்டாக 4வது தினம் போகும்போது 4வது வார்டு, 6வது வார்டு, 7வது வார்டு எல்லாமே வந்து இதுவில் பாதிச்சு. வீடு எல்லாமே பாதிச்சு. வீடு ஃபுல்லாக எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஆயில் தான் ஸ்ப்ரிட் ஆகிட்டு. நாங்கள்லாம் மீட்பு பணியில் போகும்போது எங்கள் போட்டு போன 2-4 ட்ரெஸ் 3-4 ட்ரெஸ்ஸை வந்து குப்பையில் தான் போட்டோம். அதே போல் வந்து 1வது வார்டு, 2வது வார்டு, இந்த 3வது வார்டெல்லாம் வந்து இந்த கடல் ஆறு கடலை சார்ந்து இருக்குது. இந்த கடலில் இந்த சிவன்படி வீதி, காட்டுக்குப்பம், அதே போல் வந்து பார்த்தா எண்ணூர் குப்பம், தாளங்குப்பம், நெட்டு குப்பம், மோத்தார குப்பம். இந்த சைடில் வந்து பார்த்தா சின்ன குப்பம், பெரிய குப்பம், எர்ணாகுளம் குப்பம், இந்திரா காந்தி குப்பம். இதெல்லாமே வந்து கடலோர பகுதி. இந்த எல்லாமே பாதிப்பு. காசிபுரம் குப்பம்லாம் பாதிக்கப்பட்டுச்சு இந்த ஆயில்னால. அதே பார்த்தா எண்ணூர் ஃபவுண்டரி நிறுவனம், அவங்கள பற்றி வரணும் கொஞ்சம். எண்ணூர் ஃபவுண்டரி நிறுவனம் வந்து இது வரைக்கும் வந்து அவங்க வந்து அந்த இன்ஜினுக்கு வந்து பேர் பார்ட்ஸ் எல்லாம், கீர் பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது அவங்களோட உற்பத்தி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து மோல்டிங்கை ஊற்றும் போது அந்த அமீன் ஒரு கேஸு ஆந்திராவிலேருந்து ஒயிட் மண் வருது. அது வந்து நம்ம அந்த மண் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக அமீன் ஒரு கேஸு. அது கேஸ் வந்து தடைப்பை செய்யப்பட்ட ஒரு கேஸு, அமீன் கேஸ். அது வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு கேஸு தான் அந்த அமீன் கேஸ். அதை போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த அச்சு வந்து அது பொம்மையை ஆகும். அதில் வந்து ஒரு வெட்டி 2 வெட்டி அந்த அந்த அச்சு எடுப்பாங்க. 4 வெட்டிக்கு மேலே அது போகாது. அது என்ன ஆகுதுன்னா கருப்பு மண்ணாகும். இது வரைக்கும் இத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷம் மேலே ஆகுது அந்த கம்பெனி வந்து.
அந்த கருப்பு மண்ணெல்லாமே அவங்க எங்க டிஸ்மாலிக் பண்றாங்க? அது யாரும் சொல்ல முடியுமா? கருப்பு மண்ணை எங்க டிஸ்மாலிக் பண்றா? கண்ட இடத்துல கொட்டி விடுறாங்க. எங்க மக்களுக்கு அது தெரியாது. மண் ஃப்ரீயா கிடைக்குது, வீடு கட்டுறோம், கடகால் உள்ள போடலான்னு கடகாலில் போட்டு ஃபுல்லா தண்ணி அடிக்கிறோம். தண்ணி அடிச்சா அந்த தண்ணி என்ன ஆகுதுன்னா நிலத்தடி நீர்ல அது வந்து மாசுபடுது. மாசுபட்டு அதுதான் நாங்கள் குடிச்சுன்னு இருக்கோம். கேன்சர் உருவாகிறதுக்கு ஃபவுண்டைன் நிறுவனமும் ஒரு காரணம். அது வந்து இப்போ வந்து உற்பத்தி வந்து 34,000 சில்லற டன்னு வந்து உற்பத்தின்னு டபுள் ஆக்குறாங்க. கருத்து கேட்பு கூட்டம் பவுண்டரி நிறுவனம் 2வது வார்டில் இருக்கு, 1வது வார்டில் பாதிப்பு, 3வது வார்டில் திரும்ப கருத்து கேட்பு கூட்டம் வந்து நடத்துறாங்க. 3வது வார்டில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தும் போது நாங்கள் எல்லாமே போய் நிப்பாட்டி இங்கே கருத்து கேட்பு இந்த வேலையை நடக்கக்கூடாது நிப்பாட்டணும். அதே போல் இந்த பேரி நிறுவனம் இது இல்லை 1998 இந்த பெரியகுப்பம் வந்து அங்கே வந்து உயிர் பலி ஆயிருக்கு. உயிர் பலியாகி அங்கே போராடின மக்கள் மீது 50க்கும் மேற்பட்ட மக்கள் மீது வந்து பொய் வழக்கு போட்டாங்க. இன்னமும் அந்த வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, அன்னைக்கு நடந்த அந்த 26ஆம் தேதி இரவு நடந்தது. நாங்கள்லாம் வந்து எல்லாம் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் வந்து வெளியே போய் எல்லாம் லெட்டர்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்டு ஒரு 11 மணிக்கு மேலே வந்து 11:30 மணி ஆகுது. இந்த போல் பேரி நிறுவனம் வந்து டேங்க் வெடிச்சிச்சுன்றாங்க. அங்கிருந்து நாங்கள் நம்பலை, இதெல்லாம் இருக்காதா, உண்மையாக இருக்குமா அப்படின்னு கிட்ட வர பாரதிய நகர் வரோம். குறைஞ்சது பார்த்தா ஜனம் ஒன்றும் எங்களை வண்டியே போக முடியல, அவ்வளோ ஜனம் ஓடுது. பாவம் வந்து பார்த்தா இந்த பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம், இந்திரா காந்தி குப்பம், பர்மா நகர், காசி கோவில் குப்பம் ஓடுறாங்க. அன்னைக்கு வந்து வாடை காற்று அடிச்சதுனால இவங்கெல்லாம் ஓடுறாங்க. இதே வந்து கச்சாங்காற்று அடிச்சிருந்தா இங்கே எண்ணூர் பக்கத்தில் இருந்தாங்களா எங்கேயும் ஓட முடியாது. நாங்களாம் எங்கே போனால் தண்ணியில் விழுந்தா சாகணும். எங்கள் மவுத்தை மீறி எங்களால் எங்கே ஓட முடியாது. தண்ணியில் விழுந்தா இருக்க மக்கள் சாகம் எதிர்த்து நாங்கள் வர முடியாது. அதே போல் வந்து அந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 12,500 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி. அதில் இருந்தது வந்து 4,500 மேலே மெட்ரிக் டன். அந்த பைப் லைனில் போகிறது வந்து வெறும் 2 மெட்ரிக் டன் தான் பைப் லைன். நாளைக்கு கப்பல் வரப்போது அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடுமா. ஃப்ரீஸ் ஆகும் போது அது வந்து நைட்ரிக் ஆக்சைடு வச்சு லைட்டாக பம்ப் பண்ணி அதை கூல் பண்ணுவாங்க. கூல் பண்ணால் லிக்விட் அது வந்து கட்டியெல்லாம் கரையும் போது ஒரு 20 அந்த பாயிண்டில் தான் வச்சு அடிக்கணும். இவன் 100 பாயிண்டில் வச்சு அடித்து அது டேங்க் ஃபுல்லாக இது வெடிச்சு அந்த 2 இதுக்கே இவ்வளோன்னா குறைஞ்சது 12,500 மெட்ரிக் டன் ஃபுல் பண்ணாங்கன்னா எங்கள் நிலைமை என்ன ஆகுது தெரியும். எங்களோட மொத்த கோரிக்கை வந்து அந்த கம்பெனியை வந்து பேன் பண்ணணும். அந்த கம்பெனி அங்கே இருக்கக்கூடாது. அதான் இங்கே இன்னொரு மக்களோட கருத்து. இது இல்லாமல் நாங்கள்லாம் வந்து அன்றைக்கி வந்து போராட்டம் பண்ணோம். அமைதி வழியெல்லாம் போராட்டம் பண்ணோம். போராட்டம் பண்ணவங்க மீது வந்து பொய் வழக்கு 16 பேர் மீது பொய் வழக்கு. எங்களுக்கு பந்தல் சேர்லாம் கொடுத்தாங்க தெரியுமா, அவங்க மேலே 6 பேர் மேலே பொய் வழக்கு. எங்கள் வழக்கு என்னன்னு பார்த்தா ஃபைனான்ஸ் முதல்ல போட்டது வந்து 353. அதான் கவர்மெண்ட் அதிகாரிகளை வந்து வேலை பணி செய்யணும் தடுத்தது. 2வது எங்களுக்கு போட்ட வழக்கு அதிலே சேர்க்கிறாங்க. 5/6 கொலை முயற்சி திருநாட்ச வழக்கு ஈக்குவலான கேஸுக்கு போடுறாங்க. நாங்கள்லாம் வந்து அப்போ எல்லாமே சொன்னாங்க, எங்கள் கிராமத்தில் சொன்னாங்க பெயில் எடுத்துறேன். பெயிலாம் எடுக்க மாட்டேங்க. நாங்கள்லாம் ஜெயில பார்க்காதவங்க இல்லை. ஒரு நபருக்காக நான் 7 கேஸ் வாங்கணுமே. எங்கள் 800க்காக முதல்ல ஸ்டெர்லைட்டை உயிர் விட்டாங்கல்ல, முதல் குண்டு பஞ்சங்கள் மேலே பாயில எங்களை கட்சி. நான் இந்த பகுதி துணை செயலாளர் இருக்கேன். கட்சி விட்டு தூக்கினாலும் எனக்கு பரவாயில்ல. எங்கள் மக்கள் நாளைக்கு என் குழந்தைங்களுக்காக தான் நான் சொத்து சேர்க்குறேன். என் குழந்தைங்களுக்காக தான் எல்லாமே வேணும். என் குழந்தைங்களே இல்லைன்னா நாங்கள் என்ன சேர்த்து என்ன இருக்கு, பாவத்தை சேர்த்து வச்சுருவாங்கலாம் விரும்பலை. தயவு செஞ்சால் மாதிரி ஐயா அவர்கள் சொல்கிறேன், இந்த கம்பெனி நீங்கள் முதல்வர்கிட்ட எடுத்து இது வந்து நீங்கள் தான் சொல்லணும். இந்த கம்பெனி பேன் பண்ணி அவனையா இல்லை போராட்டம் பயங்கரமாக வெடிக்கும். இங்கே நாங்கள் மற்ற மக்களை கூப்பிட்டோம். இங்கே இருக்க மீனவ மக்களை கூப்பிட்டா குறைஞ்ச 1 லட்சம் மக்களை எங்களால் திரட்ட முடியும். அதெல்லாம் தேவையில்லை. 800 நாங்கள் 34 கிராமம் இருக்கோம். நாங்கள் நினச்சாலும் எல்லாமே முடியும். தயவு செஞ்சு இது மட்டும் கொஞ்சம் கற்றுக்கொண்டு இந்த கம்பெனி பேன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் வழி பண்ணுங்க ஐயா. நன்றி. 100 வருஷம் வாழணும், 150 வருஷம் வாழணும்னு சொல்லல. இந்த அரசாங்கம் எனக்கு சொல்லிருக்கு தெரியுமா, 58லேருந்து 60 ஆகிருக்கு. அந்த 60 வயசு வரைக்கும் உயிர் வாழணும். அந்த 60 வயசு வரைக்கும் நம்ம உயிர் வாழ்ந்தா போதும். அரசாங்கம் 58லேருந்து 60 ஆக்கியிருக்கு. இன்னைக்கு 800ல் எத்தனை பேர் வந்து 60 வயசு வரைக்கும் வாழ்ந்து ரிட்டையர்ட் ஆனாங்கன்ற ஒரு சர்வே நீங்கள் எடுத்து பாருங்க. எல்லாம் 45 வயசில் போய் சேர்ந்துடும், 50 வயசில் போய் சேர்ந்துடும். ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ரிட்டையர்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து இந்த 800ல் வாழ்ந்தானா அவன் வந்து பெரிய மகான் தான், பாக்கியசாலி. அப்படிப்பட்ட நிலைமையில வந்து இந்த 800 மக்கள் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை வந்து ஒன்று தான். சுனாமின்னு ஒன்று வரும்போது இந்த கடலில் இவ்வளோ பெரிய பேரலை இருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னா தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. சுனாமின்ற ஒன்று பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கடலில் இருந்து இவ்வளோ பெரிய வந்து பாதிப்பு இருக்குது, இவ்வளோ பெரிய பயத்தை உருவாக்குச்சு. அதே மாதிரி ஒரு பயம் தான் இன்னைக்கு இந்த கோரமண்டல் ஃபர்டிலைசர்ஸ் வந்து இன்னைக்கு உருவாக்கிது.
அன்னைக்கு எங்கள் முன்னோர்கள் படிப்பறிவு இல்லாத காலத்தில் அவங்களை ஏமாற்றி அவங்களுக்கு நான் எதையோ தரேன், அரிசி பருப்பு தரேன், உங்களுக்கு நிவாரணம் தரேன், உங்கள் ஊருக்கு எதனா செய்கிறேன் அப்படின்னு இந்த ஊரில் இருக்க எங்களுடைய மூதாதையர்களை ஏமாற்றி வந்த கம்பெனி இந்த கோரமண்டல் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி. இது யாருமே வந்து மறுக்க முடியாது. இன்னைக்கு நாங்கள் எதுக்கும் தயாரில்லை. நீ என்ன வேணா கொண்டாந்து கூட உன்கிட்ட வந்து பிச்சை எடுக்கணும் நாங்கள் இல்லை. நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கை எங்கள் உயிர் வேணும். அதுக்கு இந்த கோரமண்டல் கம்பெனி நிரந்தரமாக வந்து மூடப்படணும். எங்களுடைய போராட்டமே அது ஒன்று தான். 18 பேர் இன்னைக்கு வந்து பொய் கேஸ் போட்டு இந்த காவல்துறை, அந்த 18 பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கு பெருமையா இருக்கு. 50,000 பேர் வாழ்ற இந்த எண்ணூர் பகுதியில இந்த 50,000 மக்களுக்காக 18 பேர் கேஸ் வாங்கியிருக்கானா, அதுல நானும் ஒருத்தன். நான் பெருமைப்படுறேன். இதை பார்த்து நாங்களாம் பயப்படுற ஆளே நாங்கள் கிடையவே கிடையாது. நேற்று கூட வந்து ஏசி கூப்பிட்டு மீட்டிங் போட்டாரு, கேட்டார். நாங்கள் எதுவுமே போறதில்ல, அமைதியான வழியில எங்கள் கருத்தை சொல்றோம், எங்க பிரச்சனையை சொல்றோம். நாங்கள் உயிர் வாழணும், என் மக்கள் வாழணும், என் சந்ததி வாழணும். அதுக்கு வந்து இந்த கம்பெனி மூடணும். இன்னைக்கும் சொல்றையா, 31 ஊர் வந்து ஒன்று சேர்ந்திருக்கு. இதுதான் வந்து எண்ணூர் வரலாற்றில் முதல் முறை. அன்னைக்கு காலத்தில் வந்து மீனவ சமுதாய மக்கள் போராடிட்டு இருக்கும் போது அவங்கள்ட்ட வந்து வியாபாரம் பண்ணி சம்பாதிச்ச வியாபாரிகள் நானும் ஒருத்தன். அவங்களுக்காக நான் எதனா செய்யணும், போய் தண்ணி பாட்டில் கொண்டு போய் கொடுத்தேன், ஜூஸ் கொடுத்தேன், அவங்களுக்கு மோர் ரசம் ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது இந்த சங்கத்தின் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கிறோம். கேஸ் போட்டேன், ஏன் போட்டேன்னு கேட்டால் போராட்டக்காரர்களே ஊக்குவிச்ச, தண்ணி கொடுத்தது ஊக்குவிச்சதா? தாகத்தில் அந்த வெயில்ல உட்கார்ந்து சாவர அந்த மக்களுக்கு போய் தண்ணி தாகத்துக்கு கொடுத்தது, அந்த தாகத்துக்கு கொடுத்த தண்ணியை ஊக்குவிச்ச நீ, போராட்டக்காரர்களை ஊக்குவிச்சுன்னு சொல்லிட்டு என் மேல வந்து நீ கேஸ் போட்டிருக்கான். நீ இந்த கேஸ் இல்லை, எத்தனை கேஸ் வேணா போடுங்க, நாங்க வந்து எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம். இன்னைக்கு சொல்றையா, நிரந்தரமாக மூடும் வரை எத்தனை உயிர் படி இங்க போனாலும் இந்த போராட்டம் கண்டிப்பா வந்து நிற்காது. காவல்துறை சொன்னது நாங்க தான், நாங்க அமைதியா இருப்போம். எங்களுக்கு கம்பெனி மூடணும். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, எங்க பொட்டி தான் பேசுறியா. இந்த மக்களுடைய உணர்வு, இந்த மக்களுடைய அவங்களுடைய உள்ள வந்து என்ன இருக்கு, அவங்களுடைய ஆதங்கம் என்ன, அதை வந்து கேட்கறதுக்கு இங்க வந்து எந்த அதிகாரியும் வந்து வரல. நேற்று காவல்துறையில் ஏசி கேட்கறாரு, உங்க பிரச்சனை என்ன? ஏசி கேட்டதா இன்னைக்கு வந்து வேற எந்த கலெக்டர் வந்து இங்க கேட்கல, எந்த தாசில்தார் வந்து கேட்கல. எல்லாம் உள்ள போறாங்க, எல்லாம் உள்ள போய் ஆய்வு செய்யறாங்க. அவங்க என்ன ஆய்வு செஞ்சாங்க எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க நாய் மாதிரி சாவர வெளில இருந்து அவங்க ஆய்வு செய்யறாங்க, அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. நாளைக்கு கம்பெனியை திறன்னு சொன்னா அவங்க திறந்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு யார் கேரண்டி? நாங்க இதை திறக்கிறதுக்கு கண்டிப்பாக விடவே மாட்டோம். ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து நீங்க சாதாரணமாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனா ஸ்டெர்லைட் மாதிரி 4-5 மடங்கு போராட்டங்களை இந்த எண்ணூர் மக்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்து பண்ணுவோம். இன்னைக்கு 18 பேர் கேஸ் போட்டுடுற, 18 பேர்ல 100 பேர்ல ஒட்டுமொத்த எண்ணூர்ல இருக்க 50,000 மக்கள் மேலே கேஸ் போட்டு, யாருக்கெல்லாம் உயிர் வாழணும்னு நினைக்கிற அதிகாரிகள் எல்லாம் இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டு இந்த கேஸை கொஞ்சம் திறந்து விட்டு போக சொல்லும். 50,000 பேர் நாங்கள் செத்து போயிடும். இந்த அரசாங்கம் வந்து சந்தோஷப்படும். இதுதான் இன்னைக்கு இந்த நிலைமை. நீங்க 1984 எண்ணூருடைய பாப்புலேஷன், இந்த இந்தியாவுடைய பாப்புலேஷன் என்ன? அன்னைக்கு போபால்ல நடந்துச்சு. எத்தனை பேர் வந்து செத்தாங்க? போபால் மாதிரி 4-5 போபால் இந்த எண்ணூர்ல பார்க்கலாம். இந்த எண்ணூர் மட்டும் இல்லை, இன்னைக்கு அரசாங்கம் நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஆளுநர் நினைக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கிறான். எல்லாம் வந்து உயிர் வாழ்த்துறாங்களா? இந்த டேங்க் பஸ் ஸ்டாச்சுலாம் சரௌண்டிங்ல சிட்டியில் 30-40 கிலோமீட்டருக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே செத்து போயிடும். கொத்து கொத்தா லட்சக்கணக்கான மக்கள் செத்து அழியக்கூடிய ஒரு அபாயத்தை இன்னைக்கு எண்ணூர்ல கொண்டாந்து வச்சுட்டு இன்னைக்கு அரசியல்வாதிகளா பொட்டியை பற்றி வலை பேசிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய தெரிஞ்சுக்கோங்க. யாரெல்லாம் நீங்களாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, நீ உயிர் வாழ மாட்டேன். பொட்டி வாங்கிட்டு போன வீட்டுல அந்த பெட்டி இருக்கும், அந்த பணம் இருக்கும், வாழ்றதுக்கு உயிர் இருக்காது. இந்த எண்ணூர் மக்களோட உயிரை வந்து நீ விலை பேசுனா உன்னுடைய பணம் வந்து உன் உயிரை காப்பாத்தாது. இந்த டேங்க் பஸ் ஸ்டாச்சுனா இன்னைக்கு வாங்க எல்லாரும் தான் சாவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆள்ற முதல்வர் இதை யோசிக்கணும். நாளைக்கு ஆளுன்னு நினைக்கிற ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் யோசிக்கணும் இந்த எண்ணூரை பத்தி. இந்த டேங்க்ல வந்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு விளைவு இருக்கின்றதை அவங்க உணரணும். அதே நேரத்தில் ஐயா இங்க நிரந்தரமா வந்து மூடணும்னு நான் சொல்றேன். அதுக்காக இந்த ஃபேக்டரியை கொண்டு போய் வேற எதனா ஒரு பகுதியில் வந்து வச்சுக்கலாம்னு மட்டும் கூட கனவு காணாதீங்க. நான் வந்து என் ஊர் மக்களுடைய பிரச்சனைக்கு வரல, ஒட்டுமொத்த இந்த இந்தியாவில் வர எல்லா மக்களுக்கும் இந்த பிரச்சனை எந்தெந்த பகுதியில் கொண்டு போய் வச்சானா அந்த ஊர்ல சாவான். மாற்று வழி என்ன? அது வந்து என் வேலை கிடையாது, அரசாங்கம் கண்டுபிடிக்கணும் மாற்று வழி. இந்த உரம் வந்து தேவை, இந்த இந்திய நாட்டுக்கு இந்த பயிர்களை விளைவிக்க இங்கே தயாரிக்கிற உரம் தேவைன்னா இது மக்கள் பாதிக்காத அளவுக்கு மாற்று வழி என்ன, அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை அரசாங்கத்துடைய வேலை. இதை வந்து நம்ம வந்து ஐயா கவனத்தில் வச்சுக்கணும் ஐயா. அதனால ஐயா நான் நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு மேலே பேச விரும்பல. அண்ணன் நயினார் கோபி நயினார் அவர் வந்திருக்காரு. உண்மையிலே வந்து மிகப்பெரிய ஒரு சமூக ஆர்வலர். அவருடைய தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாகவும் இன்னைக்கு எவ்வளோ பெரிய விழிப்புணர்வு கொடுத்தான்னு தெரியும். அது வந்து வெறும் திரைப்பட அளவிலையோ இன்னைக்கு கூட ஒரு ஜவான் ஒரு படம் வந்துச்சு. ஒரே நாளில் வந்து ஹாஸ்பிட்டல் கிளியர் ஆகுது, ஒரே நாளில் வந்து விவசாய கடன் கிளியர் ஆகுது, ஒரே நாளில் வந்து எல்லா புரட்சியும் வந்து நடக்குது.
இங்கே ஒரே நாள் நடக்குன்னு கேட்கல. நாங்கள் 20-30 வருஷமா வாழ்ந்து அழிஞ்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு இந்த அரசாங்க கவனத்தில் கொண்டு நாங்கள் திரைப்படத்தில் பார்க்குற இந்த விஷயங்கள் வந்து நிஜ வாழ்க்கையில் பார்க்க விரும்புகிறோம். இதுதான் வந்து இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை. இந்த போராட்ட குழுவுடைய முக்கியமான கோரிக்கை இது. கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேயா, நிச்சயமாக சத்தியமாக எங்கள் உயிர் உள்ளவரை இந்த கம்பெனியை வந்து நாங்கள் திறக்க விட மாட்டோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. நாளைக்கு திறக்கணும்னு நினைச்சாங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் எண்ணூரத்தில் வந்து போராட்டங்கள் வெடிக்கும். இதுல நாங்கள் கட்சி சார்ந்து இல்லை, எல்லாரும் ஒரு கட்சி. இந்த தம்பி இருக்காங்களே ஒரு ஏடிஎம்கேல, இந்த பக்கம் ஒரு திமுக, எல்லாருமே இருக்கிறாங்க. நாங்கள் கட்சி சார்ந்து போராடல, இந்த மக்களுக்காக வந்து போராடுறோம். ஏடிஎம்கே காரணம் திமுக காரணம் போராடுறோம், திமுக காரணம் நாம் தமிழருக்கு போராடுறோம், நாம் தமிழர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போராடுறோம். இப்படிப்பட்ட ஒற்றுமையான போராட்டம். இந்த ஒற்றுமையான போராட்டத்துக்குள்ள யாராவது சீர்கேடு பண்ணணும், யாராவது புள்ளுடி மாதிரி ஊடுருவணும்னு நினைச்சாங்கன்னா ஊடுருவ தோல் உரிச்சி அனுப்புவோம். இந்த போராட்டம் தொடரும், போராட்டம் வெல்லும். அதுக்கு ஐயா அவர்கள் தான் ஏதாவது வந்து வழியை காட்டணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.